இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් விசேஷமாக இந்த காலை நேரத்திலே சபையார் யாரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். සභාවේ ඉන්න හැම කෙනෙක්ම ඉතා ආදරයෙන් පිළිගන්නවා. சிலருக்கு என்னை தெரியும், සමහරුන්ට දේවකතිරව දන්නවා, சிலருக்கு என்னை தெரியாது. සමහරුන්ට ඌව දන්නේ නැහැ. அநேகமாக பெல்வுட்ல என்னை எப்படி அறிமுகப்படுத்துவார்கள் என்றால், බෙල්ලුඩ්ඩාය කොහොමද මොව හඳුන්වන්නේ කිව්වනම් அது எல்லாருக்கும் அந்த சலாக்கியம் இல்லை, அது தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இருக்கிற சலாக்கியம் எல்லாருக்கும் இல்லை. මේ දේවකතිරට තියෙන ඒ භාගය හැමෝටම නැහැ. பாஸ்டர் ஆண்ட்ரூன்னு சொல்றதை விட පාස්ටර් ඇන්ඩ්‍රු කියනවට වඩා கிரீக் டீச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா தான் தெரியும். ග්‍රීක් ටීචර්ගේ හස්බන්ඩ් කිව්ව තමයි ගොඩක් අය දන්නේ. அது ஒரு பாக்கியம். ஆமென். ඒක භාග්‍යයක්. ஆகவே இந்த காலை நேரத்திலே சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ වචන අපි ඉතා ප්‍රීතියෙන් ඉගෙන ගන්න යමු. ஆமென். ආමෙන්. நீங்கள் அழகானவர்கள். ඔබ ඉතා අලංකාරයි. பொய் சொல்லல. நான் இவ்வளவு இந்த இடத்துல வந்து பொய் சொல்லுவேனா? මෙතෙන්ට ඇවිල්ලා බොරු කියයිද? நம்ப மாட்டேங்கிறீங்க இல்லையா? විශ්වාස කරන්නේ නැහැ නේ. நீங்கள் விசேஷிக்கப்பட்டவர்கள், ඔබ විශේෂ වූ අය. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ඔබ ආශිර්වාද ලද්ද වුණා. ஹalleluya. හලෙලූයා. நான் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ඇයි මම சும்மா உங்களை கொஞ்சம் ஜொந்து ஆக்கி கொஞ்சம் உங்களை இதாக்குறதுக்கு மாத்திரம் இல்ல. ඇයි මම මෙහෙම කියන්නේ? මේ නිකන් ඔයාලව ජෝලිතමත් කරලා ගන්න විතරක් නෙවෙයි. இந்த சபை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. මේ සභාව ඇත්තම ආශිර්වාදාත්මක සභාවක්. இயேசு கிறிஸ்து ஒரு சிஸ்டர் தான் கை தட்டுறாங்க. கையை தட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, ඇයි මම මෙහෙම කියන්නේ කියනවා නම් வசனத்தினால் கட்டப்பட்ட, வசனத்தினால் நடத்தப்படுகிற, வசனத்தினாலே போஷிக்கப்படுகிற, வசனத்தினாலே வசனத்தை உண்டு கொழுத்து போயிருக்கிற ஒரு சபையாக நான் உங்களை காண்கிறேன். වචනය මත ගොඩනැගිලා, වචනය මත වර්ධනයලා, වචනය මත රඳා පවතින, වචනයෙන් වර්ධනය වූ සභාවක්. இப்பதான் கொஞ்சம் பேருக்கு லைட் பத்துச்சு. දැන් තම පොඩ්ඩක් ඔය ජෝලිතමත් වෙලා ඉන්නේ. கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். දෙවියන් වහන්සේ තාමත් යහපත්. இன்னைக்கு ஒவ்வொரு சபைகள் பாருங்க ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. අද එක එක සභා ගත්තොත් එක එක විවිධ වූ හැඩයන් වලින් இப்ப තිබෙනවා. நான் எந்த சபையையும் குற்றச்சாட்டையோ ஒரு சபையை தாழ்த்தி இன்னொரு சபை உயர்த்த நான் பிரசங்கிக்க வரவில்லை. දැන් මේ අර සභාව මෙහෙමයි, මේ සභාව මෙහෙමයි කියලා ඒවට මේ ඇඟිල්ල දික්කන්න මම ආවේ නැහැ. ஆனால் ஒரு யதார்த்தத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், හැබැයි මේ අපි සම්පූර්ණයෙන්ම ඒ යථාර්ථයක් විදිහට ගත්තොත් உலகத்தை தேவையில்லை, இலங்கையில கொஞ்சம் பார்ப்போம். මුළු ලෝකෙම අවශ්‍ය නැහැ. අපි ලංකාව විතරක් ගමු. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு டிசைனா உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. එක එක සභා විවිධ වූ හැඩයන් මත පවතින්නේ. இப்ப உதாரணமா சொல்லுவேன் என்றால், දැන් උදාහරණයක් විදිහට කිව්වොත් சில சபைகள் எப்படிப்பட்ட சபைகள் என்றால், සමහර සභා කොහොම සභාද කිව්වොත් එහෙම அந்த சபையிலே ஆடி பாடி அந்த வர்ஷிப் சபைகள், அந்த சபையில நமஸ்காரத்துக்கு குறவே இருக்காது. ඒ කියන්නේ නටරලා ගායනා කරලා ඒ නමස්කාරයෙන් ඒක කිසි අඩුපාඩුවක් නැති ஆனா සභාවක්. வார்த்தையை எந்த அளவு வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அங்கு சற்று ஏதோ ஒரு குறை காணப்படும். හැබැයි කොහොමද වචනය පවතින්නේ, වචනය කොහොමද සභාව තුළ තියෙන්නේ කියලා හොයලා බැලුවොත් එහෙම ඒකේ පොඩි අඩුපාඩුවක් තියෙන්න පුළුවන්. அதுக்கு முன்னுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். ඊට කලින් තව දෙයක් කියන්න. என்னுடைய தமிழ் அவ்வளவு நல்ல தமிழ் கிடையாது. මගේ දෙමළ ඒ තරම් හොඳ දෙමළ නෙමෙයි. நாரண தமிழ். ගඳ ගන්න දෙමළ. ஊரு கொழும்பு, ගම කොළඹ. வாக்குப்பட்டது கண்டி, හැදුනේ නුවර. ஊழியம் செய்வது மலையகம், සේවය කරන්නේ මේ කඳු ප්‍රදේශයේ. அலைந்து திரிவது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, ட்ரிங்கோ, இப்படி எல்லா இடத்துலயும் அலைந்து திரிகிறோம். හැබැයි රවුම් ගගා ඉන්නේ මේ යාපනයේ ත්‍රින්කෝ ඒ වගේ වන්නි ප්‍රදේශවල. அதனால ஒரு மிக்சர் தமிழ் ஒன்று வரும், கணக்கெடுக்காதீங்க. ඒ නිසා මේ මික්ස් මේ කලවම් වෙච්ච දෙමළ තමයි சில මේ தமிழ் பற்றுடையவர்களுக்கு என்னுடைய தமிழை கேட்டால் அவர்களுக்கு ஏதோ செய்யும். සමහර අයට මේ දේවකතරය දෙමළ ආපුවම මොනවද වෙනවලු. சரி, இப்ப சபைக்கு வருவோம், சபை கதைக்கு வருவோம். දැන් සභාවට අපි ආපු அப்ப සභාවකට එමු. அப்ப ஒரு 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 வகையான சபைகள் இருக்கு. அந்த சபைக்கும் வர்ஷிப்புக்கும் எந்த குறவும் இருக்காது. දැන් එක සභාවක් ගත්තොත් මේකේ නමස්කාරට කිසිම අඩුවක් නැහැ. இன்னொரு வகையான சபை உண்டு. තවත් වර්ගයේ සභාවන් තියෙනවා. ஃபெலோஷிப், ஐக்கியம். ඒ කියන්නේ එකමුතුකම, එක්සිත්කම. விளங்குற பாஷையில சொல்லவா? ඒක තේරෙන භාෂාවෙන් කියන්නද? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, குழி, சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் அந்த ட்ரிங்க்ஸ் இல்ல, சாப்பாடு எப்பயுமே ஃபெலோஷிப்னு தான் இருப்பாங்க. ඒ කියන්නේ කොයි වෙලාවෙලවත් කනවා බොනවා එකමුතුකම, එක්සිත්කම කියන්නේ. கிழமையில எப்படி ஒரு 3 ஃபெலோஷிப் அப்படி இப்படின்னு இருக்கும். பைபிள் ஸ்டடிக்கும் ஃபெலோஷிப், දැන් බයිබල් පාඩම කියනොත් ඒකෙත් මේ உபவாச ஜெபம் நடந்தாலும் அந்த சபையில அதுக்கு பிறகு ஒரு சும்மா புஃபே ஒன்று இருக்கும். එතකොට නිරාහාරයක් නැතුව ඊට පස්සේ ඒකයි බුෆේ එකක් තියෙනවා. ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சாப்பாடு இருக்கும். ඉරිදත් මේ කැම තියෙනවා. ஐக்கியத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிற சபைகள் அந்த சபைகள். ඒ කියන්නේ එකමුතුකම කරන කොටගෙන ඒ තුල ගොඩනගනව සභාවන්. இது ரெண்டாவது டிசைன். මේක තවත් එක හැඩයක්. இன்னொரு டிசைன் இருக்கு. තවත් හැඩතලයක් තිබෙනවා. வார்த்தையினால் கட்டப்படுகிற சபைகள். වචනය තුල ගොඩනගනව සභාව. அதுல தான் நம்ம இருக்கோம். ஆமென். ඒකේ තමයි අපි ඉන්නේ. அது ஆரோக்கியமான சபை, ඒක නිරෝගිමත් වූ සභාවන්. அது நல்ல சபைகள். ඒක ඉතා යහපත් වූ සභාවන්. வார்த்தையினால் கட்டப்பட்டு வார்த்தையின் அடிப்படையில் வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து
வார்த்தையை எப்பொழுதும் கற்றுக் கொடுக்கிற சபைகள் உண்டு. ඒ කියන්නේ වචනේ අඩිතාලම කරගෙන වචනය තුල ගොඩනැගෙමින් වචනයට මුල් තැන දෙන්නා වූ සභාවන්. இன்னொரு டிசைன் என்ன தெரியுமா? තවත් හැඩතල ඇති වෙනවා මොකක්ද දන්නවද? அற்புதங்கள் அடையாளங்களை அடிப்படை வைத்து அதற்கு பின் நடந்து கொண்டிருக்கிற சபைகள். ඒ කියන්නේ හාස්කම් පුදුම දේවල් කරන කොටගෙන ගොඩනැගෙනා වූ සභාවන්. இப்ப இது இந்த 4 வகையான சபைகள்லயும் මේ වර්ග හතරම සභාවන් වල அது சரி இது பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்ல இயலாது. අරක හරි මේක වැරදි එහෙම කියන්න අපිට බෑ. வேதத்தின் அடிப்படையில ஒரு சபை என்றால் இது எல்லாமே இருக்கணும். බයිබලානුකූලව ගත්තාම සභාවක් කියපුවම මේ හැම දෙයක්ම තියෙන්න ஆனா ඕනේ. ஒரு பக்கத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பக்கத்துல மாத்திரம் எங்களுடைய அவதானத்தை கொடுத்து அந்த சபைகள் ஒரு என்ன சொல்றது ஒரு சைடு மட்டும் இந்த கை இப்ப சொல்லுமே பாச துஷார உதாரணத்துக்கான பாச துஷார வந்து ஒரு ஜிம் பார்ட்டி சரியா? දැන් පාස් තුෂාර ඇවිල්ලා මේ ජිම් යනවා. அவர் சும்மா இருந்தாலே இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். එයා නිකන් හිටියත් මෙහෙම ඉන්නවා වගේ තමයි. எனக்குனா பயம் வர பண்டா உங்களுக்கும் பயம் தானே வர கண்டா சொல்லுங்க. මේ පාස් අන්ටුන් නම් බයලු පාස් තුෂාර දැක්කොත් ஓ நானும் உசமாத்த விச பீஜ தான் ஆனா அவரை பார்க்கல எனக்கு ஒரு பயம் வரும். එයා කියනවා මමත් උසමාත විස බීජය තමයි. හැබැයි මට යාව දැක්කම බයලු. ஜிம் அடிக்கிறவங்களுக்கு தெரியும். ජිම් දාන කට්ටිය දන්නවා. இந்த கையில பாரம் தூக்கிக்கிட்டு මේ අතින් බර උස්සගෙන அதாவது என்ன சொல்ல வரேன்னா මොකද්ද මං කියන්න දෙන්නේ இந்த නම් கை வந்து ஒரு கை மட்டும் இப்படி நல்ல போலையா இப்படி வீங்கி கட்ட வந்துட்டு ඒ කියන්නේ එක අතක් විතර මෙහෙම බෝල විදිහට சும்மா හදාගෙන கட் பண்ணி பாருங்க. නිකන් හිතලා බලන්න. ஜிம்முக்கு போறீங்க ஒரு 6 மாசம் ජිම් එකට යනවා මාස 6ක්. 6 மாசத்துக்கு பிறகு ஒருத்தனை பாக்குறீங்க මාස 6කට පස්සේ කෙනෙක් இந்த දකිනවා. கை இப்படி வீங்கி சும்மா இப்படி இருக்கு. මේ එක අතක් විතර මෙහෙම බෝල ඇවිල්ලා இந்த මෙහෙම கை சூம்பி போய் சும்மா சொத்தியா மாதிரி இப்படி இருக்கு. මේ අත ගෙට්ටලා නිකන් පර නැතිව මෙහෙම දිනවා. இந்த கால் சும்மா கட்டா இப்படி இருக்கு. මේ කකුල හොඳට මේ මස් පිඩු එක්ක දිනවා. இவருக்கு இது ஒரு கூட்டாளி மாதிரி இவர் சும்மா ஓம குச்சி மாதிரி இருக்காரு. එතකොට මෙයාට මෙයා යාළුවා වගේ අනිත් අත එහෙම අනිත් කකුල එහෙමම කෙට්ටු වෙලා තියෙනවා. எங்கேயாவது அவரை பார்த்து மெச்சி கொள்வாங்களோ? කවුරු එයාව දැකලා වෙලා මේ ஆடம்பரம் கத்தா ඔව් ආඩම්බරෙන් කතා කරයිද? பார்த்து சிரிப்பான் දැකලා hina වෙයි. கேட்பான் අහයි ஏன்டா ஒரு கை மட்டும் வீங்கி இருக்கு? ඇයි බම් මේ එක අතක් විතර ஏன்டா ஒரு கால் மட்டும் வீங்கி இருக்கு? ඇයි මේ එක් කකුලක් විතර ඉදිමිලා තියෙන්නේ? சுகம் இல்லையோன்பா. මේ ලෙඩ වෙලා අසනීපෙන් விலங்குதான் நான் சொல்ற உதாரணம். තේරෙනවද මං අහන அதே மாதிரி தாங்க சபானு வந்தாலும் ඒ වගේ තමයි සභාව කියලා ගත්තත් ஆராதனை தேவை, නමස්කාරය අවශ්‍යයි, ஐக்கியம் தேவை, එක්සිත්කම අවශ්‍යයි, வார்த்தை கட்டாயம் தேவை, වචනය අනිවාර්යෙන්ම ඕනේ, அற்புதங்கள் அடையாளங்களும் தேவை. සුවය හාස්කම් මේ දේවලුත් ඕනේ. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் விரட்டிக்கிட்டு போறாங்க பாருங்க. හැබැයි එක කාරණාවක් පමණක් මුල් කරගෙන යනවා බලන්න. விசேஷமா இந்த நாட்கள்ல இந்த அற்புதம்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது எங்களையே. දැන් උදාහරණයක් බලන්න මේ දවස්වල මේ හාස්කම් කියන වචන අපිට කොච්චර ඒක වදයක්ද කියලා. அதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் நான் சொல்லவே மாட்டேன். ඒකට ඉංග්‍රීසියෙන් කියන වචනේ මං அப்படி කියන්නේ. நான் சொன்னா யாரையோ ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கும். ඒක මට මං කිව්වොත් එමේ නිකන් කවුරු හරි ගහනවා වගේ දෙයක්. நீங்களும் சொல்ல வேணாம். මාත් කියන්නේ. அற்புதம் හාස්කම්. அற்புதம்னு சொல்லக்குள்ள හාස්කම් නම් කියද්දි இன்னைக்கு நல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டு நல்ல எல்லாத்தையும் நல்லா வளர்த்துக்கிட்டு வந்த விசுவாசிகள் இன்னைக்கு அற்புதத்துக்கு பின்னால மாத்திரம் போயிட்டு ஒரு கை மட்டும் வீங்கிக்கிட்டு ஏதோ இருக்கிற மாதிரி குறைபாடு உங்களுக்கு விளங்குது இல்லையோ? අද හාස්කම් පැත්තට ගිහිල්ලා ඒ හොඳට වර්ධනය වෙච්ච මේ ඇදහිලිවන්තයෝ දැන් පොඩ්ඩක් එක පැත්තකට බර වෙලා නිකන් එක පැත්තක් විතර ඉදිමිලා වගේ තේරෙන්නේ නැද්ද? அப்படி இன்னொரு முறையில சொன்னா තවත් විදිහකට කිව්වොත් එහෙම அற்புதம் அடையாளம் ஹீலிங் ரிசீவ் பவர் இதான்னு ஹோல்சேல்ல ஆக்களை சுகமாக்கணும் மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கிறது இல்லையோ? හාස්කම් සුවය කියන එක හෝල්සේල් එකේ හැම විකුණගෙන දැන් ඒක අපිට එක පැත්තකට විතර බර වෙලා ඒක අපිට කරදරයක් වෙන තත්ත්වයට අවිල්ලා තියෙනවද නැද්ද? சும்மா கேலிக்கு சொல்றேன். නිකන් ප්‍රශ්නයක් විදිහට திடீர்னு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள එක පාටම දේශනා කරන් ඉද්දි சிஸ்டர் முன்னுக்கு வாங்க, සහෝදරී ඉදිරියට இப்போ உங்களுக்கு தலைவலிக்குது, දැන් ඔබේ හිසේ අමාරුවක් තිබෙනවා. இப்ப நான் சுகமாக்க போறேன்னு சொன்னா දැන් මම ඔබ සුව කණ්ඩ යනවා. இங்க இருக்கிற பாஸ்டர்மார்களுக்கெல்லாம் அப்செட் ஆயிருவீங்க என்னோட தானே. මේ ඉන්න පාස්ටර්ස්ලාට අප්සෙට් ඒ පාස්ටර් ඇන්ඩ්‍රූ එක. அதை விட நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற இன்னொருவர் என்னோடு கடுப்பாகி விடுவார். ඊට වඩා කෙලින්ම බලාගෙන අපෙත් එක්ක ඉන්න කෙනා ඊට වඩා මේ කෝපයෙන් ඉන්නවා. அவர் இங்கு வந்த பிறகு என்னை தூக்கி நையப்பட விடுவார். එයා ආවන් පස්සේ මෙහෙම මා උස්සලා මෙහෙම උස්සලා ගනි. அப்படி சர்வீஸ் கேடல எல்லாம் ஹீலிங் நடக்கிற சபையில எல்லாம் இந்த சபை මේ සභාවෙල්ල එහෙම මේ නමස්කාරය වෙලා විදේශනා වෙලා මේ සුව சரி කරන பெலன்னு සභාව பேசவும் நான் வரல. හරිද වැරද්ද කතා කරන්න நான் ආවේ என்ன නෑ. சொல்ல வாரேன்னா මම මොකද්ද කියන්න දෙන්නේ? அற்புதங்கள் தேவை, හාස්කම් අවශ්‍යයි. அடையாளங்கள் தேவை. මේ පුදුම දේවල් අවශ්‍යයි. ஆனா வேதத்தின் படி அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா எங்க வாழ்க்கையிலயும் அற்புதம் நடக்கும். ஆமென். හැබැයි බයිබලානුකූලව මේවා කොහොමද අපේ ජීවිතේ සිද්ධ වෙන්න ඕන කියලා අපි දැනගෙන හිටියා නම් අපේ ජීවිතේ හාස්කම් සිද්ධ වෙයි.
உங்களுக்கு யாருக்கும் அற்புத விருப்பம் இல்லையா? ඔයාලා කැමති නැද්ද හාස්කම් සිද්ධ වෙන්න? உதாரணத்துக்கு இந்த பரிசுத்தவான்களை நான் உதாரணமா எடுக்கிறேன். දැන් උදාහරණයකට මේ ශුද්ධවන්තයෝ ටික අපි ගමුකෝ. இவங்களுக்கு இங்க 4 வருஷம் படிச்சுட்டு வெளியில போறதே பெரிய அற்புதம். මේගොල්ලොන්ට මේ අවුරුදු 4 මේ ඉගෙනගෙන උම්මයා එළියට පොய்யா? යනකම් මහත් හාස්කමක්. வெளியில போக்கல அந்த கிராஜுவேஷன் டைம்ல உண்மைக்குமே பின்னுக்கிறது நானும் அழுதேன் தெரியுமா? ඒ කියන්නේ මේගොල්ලෝ මේ ග්‍රැජුවේෂන් එක අරගෙන යනකොට පාස්ට තනලා තියෙනවා. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்க இருந்து பேசுறாங்க. ඒ කියන්නේ ඒ වෙලාවේ මේගොල්ලෝ කතා කරන වචන මේ බොක්කෙන් කතා කරන්නේ. ஏன் தெரியுமா? ඒ දන්නවද? இங்க வாழ்றவனுக்கு தான் தெரியும் இந்த 4 வருஷத்தை வாழ்றது எவ்வளவு பெரிய அற்புதம்னு. මේ ජීවත් වෙන කට්ටියන්ට තමයි දන්නේ මේ අවුරුදු 4 ජීවත් වෙන කොච්චර අමාරුද කියලා මේ. இங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் මේ හැමෝගෙම ජීවිතවල நம்ம எல்லாரோட வீட்லயும் சிஸ்டர் பிரதர் මේ ඔයාලා ගෙවල් වලත් සහෝදර සහෝදරිය அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். හාස්කම් බලාපොරොත්තුෙන් තමයි මේ ඔයාලගේ ජීවිතේ දුවන්නේ. யாருமே சொல்லல எனக்கு அற்புதம் தேவையில்ல ஐயா. අයියෝ මට හාස්කම් ඕනේ அதுக்கெல்லாம் கொழும்புக்காரங்களுக்கு தான் அதெல்லாம் சரி නැහැ. ඒක කොළඹ කට්ටියන්ට තමයි හරි. இல்லையா? එහෙමද? கண்டியாக்கள் அப்படி இல்ல, நாங்க கொஞ்சம் பெருமை பிடிச்சவங்க. නුවර කට්ටිය හැමනේ අපොඩ්ඩනේ ආඩම්බර කට්ටිය. வீட்டுக்கு போனா அடி வாங்க வரும், செய்ய வழி இல்ல. ගෙදරට ගියොත් ඒ ගුටි කණ්ඩේ කරන්න දෙයක් නැහැ. அற்புதங்கள் தேவை, හාස්කම් අවශ්‍යයි. அடையாளங்கள் தேவை. පුදුම දේවල් අවශ්‍යයි. ஆனா அதை பெற்றுக்கொள்ளும் முறையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது හැබැයි ඒක ලබාගත යුතු ආකාරයෙන් අපි ලබා ගනිද්දී முதலாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதம், පළවෙනිම අපේ ජීවිතේ ඒක ආශිර්වාදයක්. இரண்டாவது அது தேவனுக்கு மகிமை. දෙවනුව ඒක දෙවියන් වහන්සේට මහිමයි. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுமா நடக்குது? අද කිතුරුන්ගේ ජීවිතේ මොනවද සිද්ධ அப்படி වෙන්නේ? இல்லைன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை முதல் தடவையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவனுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா கெதி? අද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමුන්ගේ ගැලවුම් කාර්යය විදිහට පිළිඅරගෙන ඉස්සරහම එන්නා වගේ ජීවිතේ මොනවද දන්නවද? அவன் දැන් දකින්නේ அவன் தன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு நோய் நொடி என்னத்தையோ சுகமாக்கிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு வருகிறான். ඔහු තමුන්ගේ ශරීරයේ තිබෙනා මොකක් කරු අවශ්‍යතාවයක් හරි සුවය ලබා ගන්න. ஆண்டவரும் நல்லவராய் இருக்கிறபடியினாலே அவனை தொட்டு சுகமாக்குகிறார். දෙවියන් වහන්සේ යහපත් වෙන නිසා ඔහු ස්පර්ශ කළ සුවය දෙනවා. ஆண்டவர் சுகமாக்கின அந்த சுகத்துக்கு அங்கு நம்முடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்லாம் தன்னுடைய பெயரையும் போட்டுக் கொள்வார்கள். දෙවියන් වහන්සේ තමුන්ගේ මහිමතිත සුවය දෙද්දී අපේ අයියලා මල්ලා මොකද කරන්නේ? ඒකට තමුන්ගේ නම දාගන්නවා. நான் தான் இவனை சுகமாக்கினேன், මම තමයි මේවා සුව කරේ. என்னுடைய ஜெபத்தினால் தான் இவன் சுகமானான், මගේ ආඥාව නිසා තමයි සුවය ලැබුවේ. என்னுடைய சபைக்கு வந்தனால தான் இந்த மனுஷன் சுகமாச்சு. මගේ සභාවට ආපු නිසා තමයි මේ මනුස්සයා සුවය ලැබුවේ. என்னவோ நடக்குது. මොනවද සිද්ධ වෙනවා? ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னா හැබැයි බයිබලේ මොනවද වෙන්නේ කියන්නේ කියලා අපි පොඩ්ඩක් බලලා වැඩ කරා නම් சில நேரங்களிலே கர்த்தரை நாங்கள் அப்செட் செய்யாமல் நடந்து கொள்ளலாம். සමහර වෙලාවට අපිට දෙවියන් වහන්සේව අප්සෙට් කරන්න නැතුව ஆண்டவரை கோபப்படுத்தாமல் நடந்து கொள்ளலாம். ஆண்டவரை கோபப்படுத்தாமல் நடந்து கொள்ளலாம். දෙවියන් වහන්සේව තරහ ගස්සන්න නැතුව අපිට ඉන්න පුළුවන්. ஆண்டவருக்கு அகௌரவத்தை கொடுக்காமல் நடந்து கொள்ளலாம். දෙවියන් වහන්සේ නාමයේ අගෞරවයටපත් කරන්න නැතුව ඉන්න පුළුවන්. இது நிறைய இருக்கு சொல்றதுக்கு. කියන්න බොහෝ දේවල් තියෙනවා. வாசிப்போம் ஒரு வசனம், අපි කියමුද එක ஒரு වචනයක්. அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். අපි එක පරිච්ඡේදයක් කියවන්න. அதற்கு முன்பதாக ඊට කලින් சும்மா சின்னத ஒரு தலைப்பு மாதிரி ஒண்ணு நான் கொடுக்கணும்னு சொன்னா නිකන් මාත්‍රිකාවක් වගේ දෙයක් දෙන මට මම දෙනවා කිව්වොත් குழம்புவீங்க, அது தெரியும், பரவாயில்ல. குழப்பறது என் இன்ட்ரெஸ்ட், சரியா? මේ අවුල් කරන එක මම හරි ආසයි. நக்கானா நக்கா, அதான் நீங்களே குழம்பிட்டீங்க பாத்தீங்களா? திருப்பி சொல்றேன் கேளுங்க. நவுக்கானா நவுக்கா சொல்லி சரி பரவாயில்ல, சரியா? அதை சொல்லுங்களேன், நீங்க சொல்றேன் அதை சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னா சொல்றேன். நவுக்கானா நவுக்கா, நவுக்கான நவுக்கா, சரியா? அது சில நேரம் உச்சரிப்பு பிழையா இருக்கலாம், எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், சரியா? அதே மாதிரி டவார்னா டவார்னா நவுக்கா நவுக்கா, நவுக்கா நவுக்கா, அது எப்படி நடக்கும்? ඒක කොහොමද සිද්ධ වෙන්නේ? விளங்குறவங்களுக்கு இப்போதைக்கு விளங்கி இருக்கும், තේරෙන අයට දැන්ට තේරලා ඇති. விளங்காதவங்களுக்கு விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் பிறகு. තේරුම් නැතේ පස්සේ උත්සාහ කරමු තේරුම් ගන්න. திருப்பி சொல்றேன், ආපහු කියන්නම්. நவுக்கானா நவுக்கா, නෞකාන නෞකා, மறுபடி නැවතත් டவார்னா ඩවර්නා நவுக்கா நவுக்கா. නෞකා නෞකා. 2-3 ஆட்களுக்கு இப்ப லைட் பத்துது. දෙන්නේ තුන් දිනකට පොඩ්ඩක් ලයිට් එක පත් වුණා. திருப்பிக் கொள்ளுங்கள். පෙරලා ගන්න. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் නික්මෑම 17 වෙනි පරිච්ඡේදයට முதல் 7 வசனத்தை மாத்திரம் சுருக்கமாக வாசிப்போம். පළවෙනි පද 7 විතරක් ඉතා ඉක්මනින් කියවන්න. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரேபித் மீலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார்.
ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீரை தவணமாயிருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவத்தினாலே கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரில் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று பேரிபா என்றும் பெயரிட்டான். நன்றி. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. මේ කතාව අපි හැමෝටම දන්න කතාවක්. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்த பிறகு ඉස්රායල් ජනතාව ඊජිප්තුවේ ඉඳලා එළියට ආවට පස්සේ முதலாவது அவங்களுக்கு வந்த முதலாவது பிரச்சனை தண்ணி பிரச்சனை. ඔවුන්ට ආව පළවෙනි ප්‍රශ්නේ තමයි වතුර ප්‍රශ්නේ. நம்மளுக்கு இன்னைக்கு தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. අපිටත් අද මේ වතුර ප්‍රශ්නේ තියෙන ප්‍රශ්නයක්. வீட்டுல கொஞ்சம் லைட் தண்ணி பில் கூட வந்துட்டா என்ன கூத்து நடக்குதுங்க வீட்டுல. අප ගෙදර පොඩ්ඩක් වතුර බිල වැඩිපුර ආවනම් මොනවද මොන දේවල් වෙන්නේ දන්නවද? உடுப்ப குமிக்காத, ඇඳුම් ගොඩ ගහන්න එපා. அடிக்கடி குளிக்காத, හැමතිස්සෙම නාන්න එපා. கணக்க தண்ணி குடி, ගානට වතුර බොන්න. வேற என்ன වෙන මොනවද? டப்ப திறந்து விட்டு வராத, නිකන් ටැප් එක ඇල්ලලා දාලා ඉන්න එපා. போற பயனெல்லாம் ஃப்ளஷ் பண்ணாத, ஒரு 2 தடவை ஃப்ளஷ் பண்ணா போதும். යන දරේ ෆ්ලෂ් කරන්න එපා. දෙපාර තුන් පාරක් ගිහලා ෆ්ලෂ් කරන්න. வீட்ல 8 பேர் இருக்கிற வீட்ல 8 දෙනෙක් ඉන්න ගෙදර ஒருத்தன் ஒரு நேரம் 3 தடவை டாய்லெட் போயிட்டு வந்தா එක්කෙනෙක් තුන් වතාවක් ටොයිලට් ගියා නම් 8 3 24 8 වර තුන 24 தடவை அந்த டேங்கியை ஃப்ளஷ் பண்ணா 24 වතාවක් ඒ ටැංකිය ෆ්ලෂ් කරා නම් லைட் பில் கரண்ட் பில் சாரி லைட் பில் தண்ணி பில் எப்படி வரும்? වතුර බිල කොහොම වෙයිද? சும்மா இதெல்லாம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. මේක නිකන් ප්‍රායෝගිකව හිතලා බලන්න. ஐயோ 4 பேரோ 5 பேரோ வாழ்ற நம்ம வீட்லயே தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கு சிஸ்டர். 4 දෙනෙක් 5 දෙනෙක් ඉන්න අපේ ගෙදරම වතුර ප්‍රශ්නේ එච්චර ලොකු ප්‍රශ්නයක් டேங்க்ல தண்ணி நிரம்பி ஓடනக்குள்ள அதுக்கு அந்த ஒழுகுற அந்த நேரத்திலும் மோட்டரை ஆஃப் பண்ணுகிற அந்த நேரத்துக்கு இடையிலே எவ்வளவு அந்நிய பாஷைகள் பரிமாறப்படுகிறது. අර ටැංකියෙන් වතුර උතුරන ඒ මොහොතයි ඒක ගිහිල්ලා මෝටරේ ඔෆ් කරන්න යන ඒ විනාඩි කිහිපය ඇතුළත කොච්චර අන්‍ය භාෂාව මාරු වෙනවද දන්නවද? அதை கேட்டு அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ඒව අහල වෙලා ළඟ අහල පාල ඉන්න ගෙවල් වල ගැලවීම ලබනවා. தண்ணி ஒரு குடும்பத்துல தண்ணி எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. එක පවුලක් ඇතුලේ වතුර කොච්චර ප්‍රශ්නයක් ඇති කරනවද කියලා බලන්න. அதாவது சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ඒ කියන්නේ විද්‍යාඥයෝ කියනවා ஒரு மனுஷன் එක මිනිස්සෙක් ஒரு 3 நாள் தண்ணி குடிக்காம தொடர்ந்து இருக்கலாமாம். එක දවස් 3ක් වතුර නොබී ඉන්න පුළුවන්ද? இப்ப நம்ம ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகள் யாரா இருந்தாலும், நம்மட விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் අපේ ඇදිලිවන්ත වෙන්න පුළුවන්, අපේ සේවක වෙන්න පුළුවන් කවුරු වුණත් 3 நாள் 7 நாள் 21 நாள் 40 நாள்னு டிசைனா நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம். දවස් 3 දවස් 7 දවස් 21 දවස් 40 කියලා එක එක විදියට निराहाරව ඉන්නවා. சிலர் குடிக்கிறத மாத்திரம் குடிச்சிட்டு சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருப்பாங்க. සමහරු බොන දේවල් විතරක් පානය කළා කන්න නැතුව ඉන්නවා. சிலர் அதிக உற்சாகத்தினால் என்ன சொல்வார்கள், 40 நாள் குடியாமல் புசியாமல் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு 8வது நாளிலே சுருங்கி விழுவார்கள். සමහරු මේ ජීවිතමත්කම වැඩිකොට මොකක් කන්නෙත් නැහැ බොන්නෙත් නැහැ දවස් 7ල निराहाර ඉන්නවා කියලා 8 වෙනි දවසේදී කලන්තෙල්ල වැඩිනවා. குடிக்காம இருந்தா 8 நாள் தாங்க பிடிக்காது, மேக்ஸिमम 3 டேஸ், மேக்ஸिमम 3 நாள் தான். ඒ කියන්නේ බොන්න නැතුව ඒ කියන්නේ ජලය පානය නොකර උපරිම ඉන්න පුළුවන් දවස් 3ක් විතරයි, දවස් 8ක්වත් ඉන්න බෑ. ஆண்டவர் அப்படித்தான் எங்களை படைச்சிருக்காரு. දෙවියන් වහන්සේ එහෙම තමයි අපිව මවලා තියෙන්නේ. இந்த கெட்டு போகிற இந்த சரீரத்துக்கு මේ නරක වෙන මේ ශරීරයට 3 நாளைக்கு மேல தண்ணி ஊத்தாட்டி දවස් 3කට වැඩිය වතුරක් කරේ නැත්තම් அது பயங்கரமான ரியாக்ஷனை இந்த சின்ன கெஜெட்னாலே வெளியிலே கொண்டு வரும். මේ දිවෙන් මේ පොඩි මේ ගැජට් එකෙන් භයානක ඉෆෙක්ට් එකක් දෙනවා. ஒருத்தனா 2 பேரா දෙන්නේද තුන් දෙනෙක්ද? எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர்கள் இந்த இடத்துல, කී දහස්ක ලක්ෂ කීයක්ද? அண்ணே ஒரு 1000 பேர் வருகிற ஒரு நிகழ்ச்சிக்கு தண்ணி டேங்க் வைக்க போனா
දහස් ගානක් එන්නාව එක තැනකට වතුර ටැංකි තියන්න ගියොත් பெரிய கமிட்டி மீட்டிங்கே போடுவாங்க. எத்தனை டேங்க் வைக்கணும், எத்தனை லிட்டர் கொண்டாடணும், எத்தனை பவுசர் இருக்கணும், எத்தனை டேப் போடணும், எத்தனை அடி நீட்டா பட்டா வேணும், அதான் இதான்னு பெரிய மீட்டிங்கே வைப்பாங்க. ලොකු සාකච්ඡාවක් කරනවා ටැංකි කීයක් තියන්න කොහෙ කොහෙ ටැංකි තියන්න කොච්චර ටැප් ගානක් තියන්න ඕනද ඔය වගේ ලොකු රැස්වීමක් තියලා සාකච්ඡා කරනවා. யோசிச்சு பாருங்களே, නිකම් පොඩ්ඩක් හිතලා බලන්නකෝ. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருப்பாங்களா? නිකන් දලා වශයෙන් ලක්ෂ 28ක් විතර අපි හිතමුකෝ. கையில மடியில போட்டு டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு 15 லட்சம் ஆக்கிடுவோம் நாங்க. අපි සේරම මේ කළා ලක්ෂ 18ක් කියලා කිව්මුකෝ. இவ்வளவு பேருக்கு எங்க இருந்து ஐயா தண்ணி கொடுக்கிறது? කොහොමද මේගොල්ලන්ට වතුර ஒரு දෙන්නේ? ஒரு வசனம் காட்டவா? ඒක පදයක් පෙන්නන්න. அவங்க 3 நாள் குடியாமல் இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ඔවුන් දින 3ක් වතුර නොබී හිටිය කියලා බයිබලේ පැහැදිලිව 15 22 டக்குன்னு வாசிங்க. 15 23 ටක් ගාලා කියවන්න. 15 22 15 22 அதே புத்தகம். නික්මයන් පොතේම 22 15 22 பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணி இல்லாம சும்மா இருக்கு. சாரி. තවද මෝසෙස් ඊශ්‍රායල් මිනිසුන් රතු මුහුදේ සිට ගෙන ගියේය. ඔහු ෂූර් නම් වනාන්තරයට පිටත්ව ගියෝය. ඔවුහු 3 දවසක් වනාන්තරෙහි ගොස් වතුර නොලැබුවෝය. தண்ணி இல்லாம சும்மா இருந்தாங்கன்னு மட்டும் சொல்லல, වතුර නැතුව නිකන් හිටිය විතරක් කියලා කියන්නේ නැහැ. தண்ணி இல்லாம சும்மா நடந்தாங்களா 3 நாள். වතුර නැතුව ඒගොල්ලෝ දවස් 3ක් ඇවිද්දලු. உண்மையாவே தண்ணி குடிக்காம ஒரு 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 அரை நாள் கூட இருக்க இயலாதுங்க. ඇත්තටම වතුර නැතුව දවස් භාගයක්වත් ඉන්න බෑ. தின்னாம இருக்கலாம், කන්න දෙන්න පුළුවන්. கஷ்டப்பட்டு தேத்தனி கொஞ்சம் குடிக்காம சரி இருக்கலாம். අමාරුවෙන් හරි තේබ නොබි එකක් නොබි ඉන්න ஆனா පුළුවන්. காலையில இருந்து அந்தி வரைக்கும் தண்ணி கொஞ்சம் இல்லைன்னு சொன்னா හැබැයි උදේ ඉඳන් හවස වෙනකන් වතුර නැහැ කිව්වනම් இங்க இருந்து ஏறி வரும். මෙතන ඉඳන් ඕම එනවා. அந்த எங்களை ஃபுல் டிக்ஷனரியே வெளியே வரும் தெரியுமா? ඒ කියන්නේ අපේ සම්පූර්ණ விஸ்வகோஷம், விஸ்வகோஷம், சப்தகோஷம் வெளியே சரியா? அப்ப 3 நாள் தண்ணி குடிக்காம இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இந்த ஜனத்துக்கு இருக்குங்க. එතකොට දවස් 3ක් වතුර නොබී ඉන්න ඔය අත්දැකීම් මේගොල්ලන්ට තියෙනවා. அதுக்கு பிறகு தான் என்ன நடக்குது? ඊට පස්සේ මොනවද සිද්ධ වෙන්නේ? ஏற்கனவே ஒரு தடவை தண்ணி இல்லாம கசப்பான தண்ணி எல்லாம் இருந்து அன்னைக்கு ஆண்டவர் என்ன அற்புதம்லாம் செஞ்சு தண்ணி எல்லாம் ஸ்வீட் ஆக்கி கொடுக்கறாரு. ඊට පස්සේ වතුර මේ හොඳ නැති අමීරි වතුර හම්බෙලා කොහමද දෙවෙනවස එක මීරි කරලා හම්බෙනවා. ඒක වෙනම කතාවක්. ஆனா ரெவிதீமுக்கு வந்த பிறகு හැබැයි රෙඩිම් වලට ආවට පස්සේ மறுபடி எதை பிரச்சனை? ආපහු මොකද්ද ප්‍රශ්නේ? அதே பிரச்சனை. අර ප්‍රශ්නේම. அம்மாமார்களுக்கு பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்கு. අම්මලාට මේ දියණියන්ට මේගොල්ලන්ට මේ ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. நேத்து சமைச்சா சாப்பிட்டா பாத்திரத்தை கழுவி வச்சா அது ஒரு நிம்மதியை கொடுக்காது உங்களுக்கு. ඊයේ ඉව්වා මේ හට්ටි මුට්ටි හේදුවා හැබැයි ඔයාලට සැනසීමක් නැහැ. நைட்டுக்கு படுக்குள்ள எப்படி ஒரு யோசனை வருது உங்களுக்கு? රෑ නිදානින්ද මොන වගේ හැඟීමක්ද ஐயோ ඔයාලට? காலையில எழும்பணும், අයියෝ උදේ හැරෙන්න ඕනේ. ஐயோ சமைக்கணும், අයියෝ යන්න ඕනේ. ஐயோ மறுபடி அதே ரூட்டிங்கா. අයියෝ ආපහු ඒ රූටින් එකම. விளங்குது? அது இருக்கா இல்லையா நம்மளுக்கு? ඒක තියනවද නැද්ද ඔයාලට? அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் ඒ වගේ තමයි මේගොල්ලන්ටත් ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான். ප්‍රශ්න දෙකයි. சாப்பாடு, කෑම, தண்ணி. වතුර. தண்ணி, වතුර, சாப்பாடு. කෑම. முதல்ல ஏற்கனவே தண்ணி சம்பவத்துல ஆண்டவர் யாருன்னு சொல்லி அழகா ஒரு அற்புதம் செஞ்சு காண்பிச்சிட்டாரு. පළවෙනි අවස්ථාවේම වතුර සම්බන්ධයෙන් දෙවියන් වහන්සේ කවුද කියන එක ලස්සනට ඒගොල්ලන්ට ඔප්පු කරලා පෙන්නුවා. அதுக்கு பிறகு சாப்பாடுலயும் ஒரு அற்புதம் செஞ்சு காண்பிச்சாரு. ඊට පස්සේ කෑම වලින් හාස්කම් කරලා පෙන්නුවා. ஆனா மறுபடியும் பாருங்க, හැබැයි නැවත බලන්න. தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னே වතුර නැහැ කියපු ගමන් பாருங்க, முதலாம் வசனத்துல ஒரு 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 மன்னிக்கணும், 17:2 ஒரு பதம் இப்படி இருக்கிறது. බලන්න 17 මේ දෙවෙනි පදේ කොහොමද තියෙන්නේ කියලා. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி. එබැවින් සෙනග මෝසෙස් සමග විවාද කරමින්. அதே வசனத்துல பாருங்க, ඒ පදේම බලන්න. அவர்கள் கர்த்தரை ஏன் பரீட்சித்து பார்க்கிறீர்கள் என்று மோசே அதற்கு கேட்கிறார். කුමට ස්වාමීන් වහන්සේ පරීක්ෂා කරන්නේද ඔවුන්ට කීවේය. இரண்டாம் வசனத்துல ஒரு பதம் வருது, வாதாடுகிறார்கள். දෙවනි පදේ එක කොටස කියනවා ඔවුන් විවාද කරනවා. அதாவது அவர்கள் ஆண்டவரோடு வாதாடவில்லையாம், ඒ කියන්නේ ඔවුන් දෙවියන් වහන්සේත් එක්ක විවාද කරේ නැහැ. மோசேயோடு தான் வாதாடுகிறார்கள். මෝසෙස් එක්ක තමයි විවාද ஆனா කරන්නේ. அதுக்கு மோசே கேட்கிற மறு கேள்வி என்ன? හැබැයි ඒකට නැවත මෝසෙස් අහන ප්‍රශ්නය මොකද්ද? நீங்க என்னோட ஏன் வாதாடுறீங்கன்னு அவர் கேட்கல. ඇයි ඔයාලා මගෙත් එක්ක වාද කරන්න කියලා හුවේ නැහැ. அவர் அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை, එයාලා මෝසෙස් ඒ මනුෂ්‍ය බලලා අහපු ප්‍රශ්නේ. நீங்கள் ஏன் கர்த்தரை பரீட்சித்து பார்க்கிறீர்கள்? ඇයි ඔයාලා දෙවියන් වහන්සේ පරීක්ෂා කරලා බලන්නේ? மறுபடி 3ஆம் வசனத்தை பாருங்க. ආපහු තුන්වෙනි පදේ බලන්න. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால். එහිදී සෙනගට වතුර පිපාසාවිය. தமிழ் வசனம் அந்த தவணம் விளங்க மாட்டேங்குது இல்லையா?
தமிழ்ல தவணம் இருக்கு, அதுனா தாகம். ඒ කියන්නේ දෙමළ භාෂාවෙන් තියෙන ඒක පිපාසය කියලා, සිංහලෙන් තියෙනවා சரி, පිපාසාව කියලා. அந்த தண்ணீர் தாகம் அதிகமா இருந்ததுனாலே ඒ පිපාසාව අධිකව තිබුණ නිසා மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து. මෝසෙස්ට විරුද්ධව කෙඳුරුවා. அன்பான தேவ பிள்ளைகளே, ප්‍රේමවන්තෝ දේවදරුවනි, எங்களுக்கு தேவைகள் உண்டு. අපිට අවශ්‍යතා තියෙනවා. தேவைகளிலும் அடிப்படை தேவை, ඒ අවශ්‍යතාවලුත් අත්‍යවශ්‍ය දේවල්, ஆடம்பர தேவைன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். උවමනාවන් කියලා කොටස් දෙකක් තියෙනවා. அவ்வளவு ரொம்ப ரொம்ப அலட்டிக்கிற தேவை. தண்ணி, சாப்பாடு, உடுப்பு, வீடு, இதெல்லாம் எங்களுக்கு அத்தியாவசியமா தேவையான முக்கியமான காரியங்கள். ඒ කියන්නේ කෑම, වතුර, නිවාස, ඇඳුම් පැළඳුම් මේවා අපිට අත්‍යවශ්‍ය දේවල්. ஆனா ஆடம்பர தேவைகள் ஒன்று இருக்கே, ඒ උවමනාවන් කියලා දේවල් තියෙනවනේ. அதெல்லாம் சும்மா அந்த டிசைன் ஃபேன்சி எல்லாம் என்ன சொல்றது, அதுக்கு மேற்பட்ட தேவைகள். ඒ කියන්නේ අර අත්‍යවශ්‍ය දේවල් වලට එහායින් තියෙන අපේ ආශාවන් කියන උවමනාවන්. அந்த ஆடம்பர தேவைகள் ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம், வேணாம், தேவையில்ல அது. ඒ අවශ්‍යතාවය ඒ උවමනාවන් කියන අප පැත්තෙන් තියමු. அத்தியாவசிய தேவை உங்களுக்கு எங்களையும் போட்டு நெருக்கும் பொழுது, ඒ අත්‍යවශ්‍ය දේවල් අපිට අවශ්‍ය වෙද්දී, உதாரணத்துக்கு வீட்டுல ஏதாவது சாப்பாடு சாமான் குறையிற நேரத்துல, උදාහරණයකට ගෙදර මොනවා හරි කෑමක් හිග වෙද්දී, இல்லாட்டி ஒரு முக்கியமான காரியத்துக்காக பண தேவைகள் வரும் பொழுது, එහෙම නැත්නම් ඉතින් අත්‍යවශ්‍ය දෙයකට මුදල් අවශ්‍යතාවයක් එද්දී எங்களை தெரியாமலேயே අපි දන්නේම නැතුව, அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக், ඒ කියන්නේ ස්වභාවිකවම மத்த நேரம் மேனுவல் வேலை செய்யும். අනිත් වෙලාවට අපි ක්‍රියා කරන්න ඕනේ. எங்களுக்கு தேவைகள் எங்களை நெருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் கியர் வேலை செய்யும். හැබැයි අපි මේ අර අත්‍යවශ්‍ය දේවල් අපි හිර කරද්දී ඒක ස්වභාවයෙන්ම සිද්ධ වෙනවා අපේ ක්‍රියාවලිය. என்ன தெரியுமா செய்வோம்? මොනවද දන්නවද අපි කරන්නේ? முதலாவது පළමු කොට ஒரு வீடை எடுத்தீங்கன்னா ගෙදරක් ගත්තොත් එහෙම ஒருவரோட ஒருவர் வாதாடுவோம், එක්කෙනා එක්කෙනා විවාද කරගන්නවා, தர்க்கம் பண்ணுவோம். තර්ක කරගන්නවා. அது மாத்திரம் இல்ல, ඒ විතරක් නෙවෙයි, முறுமுறுப்போம். කොඳුරනවා. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற முதலாவது இந்த பிரச்சனை, ආද දේව දරුවන්ට තියෙන පළවෙනි ප්‍රශ්නේ, அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை வரவிடாமல் தடை செய்து கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான காரணம், ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ වෙතින් එන්න අවශ්‍ය, දෙවියන් වහන්සේ වෙතින් පැමිණේ අවශ්‍යතාවයන් දෙවියන් වහන්සේගෙන් වළක්වන පළවෙනි කාරණාව இந்த முறுப்புறுப்பாகவும் இருக்கலாம். මේ කෙඳිරිල්ල වෙන්න පුළුවන්. ஞாபகமா இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் 5000 பேருக்கு உணவளித்த சந்தர்ப்பத்துல මතකද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගෝලෝ 5000කට කැම දෙන මොහොතේදී உணவளித்து அவர்களுக்கு எல்லாம் கூட மிகுதியாவி எல்லா கதாந்திரங்க முடிஞ்ச பிறகு, ඒ කියන්නේ මේ කැම දීලා ඒ ඉතුරු ඒවා එකතු කරලා ඒ සේරම කතාව නිවුණාට පස්සේ இயேசு தம்முடைய சீசர்களுக்கு முக்கியமான சில காரியங்களை உபதேசிக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමුන්ගේ ගෝලයින්ට ඉතා වැදගත් වූ කාරණාවක් කියනවා. அந்த நேரத்துல ඒ අවස්ථාවේ இயேசுவின் அந்த உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் යේසුස් වහන්සේ දුන්නා වූ ඒ උපදේශ පිළිගන්න මේ අකමැතිව, ஷாக் ஆகி ஆச்சரியப்பட்டு ඒගොල්ලෝ පුදුම වෙලා அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ඒක පිළිගන්න බැරුව மனதில், හදවතින්, வாயால் அல்ல, මේ කතාවෙන් නෙමෙයි, මේ වචනෙන් නෙමෙයි, தன்னுடைய செயல்கள் கிரிகையினால் அல்ல, තමුගේ හැසිරීමෙන් ක්‍රියාවෙන් නෙමෙයි, தன்னுடைய மனதில் முறுமுறுத்த சீசர்களுடைய முறுமுறுப்பை இயேசு கவனித்தார். තමුන්ගේ හදවතින් කරන්නා වේ කෙඳිරීම යේසුස් වහන්සේ අවධානය යොමු இயேசு කරනවා. சீசர்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்கிறாரு? යේසුස් වහන්සේ ගෝලයෝ බලලා මොනවද දන්නවද ඇහුවේ? அடே, நான் இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, අඩේ මම මෙච්චර දේවල් උඹලට කියාගෙන ඉන්නවනේ. நீ ஏன் உன் மனசுல முறுமுறுக்கிற? ඇයි උඹ උඹේ හදවතින් කොඳුරන්නේ? இதுதாங்க இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான டேஞ்சரான விஷயங்க. මේක තමයි අද භයානකම වූ කාරණාව. சில நேரங்கள்ல நாங்கள் பிரசித்தமாய் முறுமுறுக்கிறோம். සමහර වෙලාවට අපි ප්‍රසිද්ධිය කොඳුරනවා. இன்னைக்கு கதை இதுதான். මේක තමයි කතාව. நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதில்லை, දෙවියන් වහන්සේට විරුද්ධව අපි කොඳුරන්නේ. ஆனால் හැබැයි தேவதாசருக்கு விரோதமாய் முறுமுறுப்போம். අපි දේවදාසයන්ට විරුද්ධව කොඳුරනවා. வசனம் என்னமா சொல்லுது? වචනේ මොනවද කියන්නේ? தேவதாசனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது දේව සේවකයන්ට විරුද්ධව කොඳුරද්දී அது ஒட்டோவா எங்க போயிட்டு முறுமுறுக்குதாம்? ඒක ස්වභාවයෙන්ම කොහෙටද ඒ කෙඳිරිල්ල යොමු වෙන්නේ? தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதுக்கு சமம். දෙවියන් වහන්සේට විරුද්ධව කොඳුරනවා හා සමානයි. எப்படி இருந்தாலும் කොහොම වුණත් ஆண்டவர் நல்லவர் தானே. දෙවියන් වහන්සේ යහපත්නේ. முறுமுறுக்கிறவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாட்டி நம்ம ஆண்டவரே இல்ல. ஆமென். ඒ කොඳුරන අයටත් දෙවියන් වහන්සේටත් වෙනසක් නැත්නම් අපේ දෙවියන් වහන්සේම නෙමෙයිනේ. பாசமாயசு முறைக்கிறாங்க என்ன பார்த்து. முறுமுறுக்கிறவனுக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசம் இல்லாவிட்டால் ඒ කොඳුරන අයටත් දෙවියන් වහන්සේටත් වෙනසක් නැත්නම් ஆண்டவரே இல்லை. දෙවියන් වහන්සේම නෙමෙයි. ஆமென். ආමෙන්. நம்ம நிறைய நேரத்துல எப்படி தெரியுமா பிராக்டிஸ், எங்கட பழக்க வழக்கம் எப்படி தெரியுமா இருக்கு? අපි බොහෝ වෙලාවට කොහොමද දන්නවද අපි මේ පුහුණු කරලා තියෙන්නේ? உதாரணத்துக்கு උදාහරණයක් විදියට திருமணம் முடிக்காத ஒரு நபர் என்றால்
විවාහ නොවුනාව එක පුද්ගලෙක් කියලා ගත්තා. வயசு தாண்டிக்கிட்டு போகுதுன்னு சொன்னா වයස පැනගෙන යනවා කියලා කියනකොට தன்னை அறியாமலேயே முறுமுறுக்க ஆரம்பித்துருவார்கள். තමුන් දන්නව නැතුව කොඳුරන්න පටන් ගන්නවා. அவர் மாத்திரமல்ல එයා විතරක් නෙමේ குடும்பத்தாரும் சேர்ந்து முறுமுறுப்பார்கள். පවුල කට්ටියත් එක්කතු වෙලා කොඳුරනවා. உங்களுக்கு தெரியாது ஐயா, දන්න අයියා ரெண்டா இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவு ஜொலின்னு. දෙන්නෙක් විදිහට ඉන්නවට වඩා තනියෙන් ඉන්න කොච්චර ජොලිද කියලා. பொக்கேன் කියන්නේ. මේක හදවතින්මයි කියන්නේ. சரியா? ஆனா எப்படி நம்ம பழகி இருக்காங்க. හැබැයි කොහොමද දන්න පුරුදු වෙලා තියෙන්නේ? கொஞ்சம் லேட் ஆகிட்டா පොඩ්ඩක් පරක් වුණා නම් முறுமுறுக்கிறது, කොඳුරනවා. உளம்புறது. මේ මුමුණනවා. என்ன சரி சொல்லுங்க உங்களோட பாஷையில. சரியா? ஏன் நாங்க முறுமுறுக்கணும்? ඇයි අපි කොඳුරන්න ඕනේ? ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கட்டுப்பாடு இல்லையோ? දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම තුල අපේ ජීවිතේ නැද්ද? இல்லாட்டி ஆண்டவருக்கு ஒரு மேஜிக் ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு அடையாளத்தை ஒரு ஆளை கொண்டாந்து கொடுக்க முடியாமையா? එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේ මොකක් හරි හාස්කම කරලා මොනවා හරි දෙයක් තුලින් ගෙනල්ලා දෙන්න බැරුවද? ஆண்டவருக்கு ஒரு டைமிங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். දෙවියන් වහන්සේට කියලා වෙලාවක් තියෙනවා කියලා අපි அந்த දන්නවා. டைமிங்ல ஆண்டவர் செய்யற நேரத்துல அது அழகாவும் இருக்கும். ඒ වෙලාවට දෙවියන් වහන්සේක සම්බන්ධ කර දෙක ඉතාමත් අලංකාරව ஆனா තිබේ. எங்களுடைய தேவைக்கும் හැබැයි අපේ අවශ්‍යතාවයට ஆண்டவர் அற்புதம் செய்கிற அந்த நேரத்துக்கும் இடையிலே දෙවියන් වහන්සේ හාස්කම් කරනව ඒ කාලය අතරතුරත් நாங்க தெரியாம අපි දන්නේම නැතුව அவசரப்பட்டு හදිසි වෙලා முந்திரி கொட்டை மாதிரி මේ முந்திரி பழம் கொட்டை ஒண்ணு கிழக்கியா කජුවටේ முந்திரி වගේ போட்ட කොස්සටේ மாதிரி, වගේ நாங்க ஆண்டவருக்கு விரோதமாவோ අපි දෙවියන් වහන්සේට විරුද්ධව அல்லது தேவ ஊழியர்களுக்கு விரோதமாவோ එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේ සේවයට විරුද්ධව அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறனால හදිසි වෙලා වචන හලන නිසා நாங்க ஆண்டவரை கொச்சப்படுத்துகிறோம். අපි දෙවියන් நாங்கள் ஆண்டவரை වහන්සේ துக்கப்படுத்துகிறோம். කරනවා උන්වහන්සේව දුකටපත් කරනවා. அது மாத்திரம் இல்ல, ඒ තරක් නෙවෙයි ஆண்டவரை கோபப்படுத்துகிறோம். උන්වහන්සේව තරහ ගස්සනවා. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு காட்டவா? අපේ දෙවියන් වහන්සේ කොච්චර යහපත් උතන් වහන්සේද කියලා පෙන්වන්න. முறுமுறுத்து அவருக்கு விரோதமாகவும் அவனுடைய தாசருக்கு விரோதமாகவும் கேம கேட்டு நம்ம ஒரு காரியத்தை கேட்டாலும் ඒ කොඳුරලා උන්වහන්සේට විරුද්ධව උන්වහන්සේගේ දාසයාට විරුද්ධව අපි මේ දෙයක් ඉල්ලුවත් ஆண்டவர் அதை கொடுக்குற ஆண்டவர். දෙවියන් වහන්සේගේ දෙන්නව තයන් சிஸ்டர் වහන්සේ. கிளியரா மட்டும் தான் ஆமென் சொல்றேன். அவங்களுக்கு இருக்க விசுவாசம் உங்களுக்கு இல்ல. ஆமென் சொல்லுங்க. සිස්ටර් ක්ලේරා විතර ආවෙන් කිව්වා එයාට තියෙන විශ්වාසයත් ඔයාලට නෑ. ආවෙන් කියන්නේ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? அவர் உங்களோட கேமுக்கு கேம் வர மாட்டாரு. උන්වහන්සේ ඔබත් එක්ක තරගෙට තරඟ කරන්න දෙන්නේ නැහැ. அவர் ஆண்டவர். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. விளங்குதா? அவர் ஆண்டவர். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. இப்ப கதைக்கு வருவோம். අපි කතාවට එමු. ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்படி எந்த மெத்தட்ல எந்த சிஸ்டத்துல எந்த டைமிங்ல கொடுக்கணும்னு. දෙවියන් වහන්සේ දන්නවා කොයි වෙලාවෙ කොයි දේ කොයි ආකාරයෙන් කොහොම දෙන්න ඕනද ஆனா කියලා. அதுக்கு இடையில அந்த கேப்ல என்ன செஞ்சுக்குருவோம்? හැබැයි ඒ මැද අතරතුර තියෙනවනේ එක ගැප් එකක්. அவசரப்பட்டு ඒකට හදිස්සි වෙලා கோபப்பட்டு තරහා ගිහිල්ලා என்ன சொல்லுது ஆவேசப்பட்டு අපි ආවේශ වෙලා வார்த்தைகளை விட்டுருவோம். අපි වචන හලනවා. தேவதாசருக்கு விரோதமா வார்த்தைகளை விடுகிறோம். අපි දේවදාසයන්ට විරුද්ධව වචන ප්‍රකාශ කරනවා. வீட்டுல கணவனுக்கு விரோதமா வார்த்தைகளை விடுகிறோம். ගෙදර ස්වාමි පුරුෂයාට විරුද්ධව අපි වචන மனைவிக்கு விரோதமா வார்த்தைகளை விடுகிறோம். අපි බිරිඳට විරුද්ධව වචන ප්‍රකාශ කරනවා. ஆவிக்குரிய தலைவர்களுக்கு விரோதமா வார்த்தைகளை விடுகிறோம். ආත්මික නායකයන්ට විරුද්ධව අපි වචන ප්‍රකාශ කරනවා. ஆண்டவர் நீ செய்யற வேலையை பாருங்க. දෙවියන් වහන්සේ කරනව දේ බලන්න. 5வது வசனத்துல இப்படி சொல்றாரு. 5 වෙනි පදේ මෙහෙම කියනවා. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி එවිට ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට කතා කොට நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய் ඉස්රායල් ප්‍රධානීන්ගෙන් සමහරුන් කැඳවාගෙන நீ நதியை அடித்த உன் கோலை ගංගාවට පහර දුන් සැරෑටිය. அந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் செவி கொடுங்க. ඒ වචනට හොඳට நல்ல கண்ணை திறந்து பாருங்க. හොඳට ඇසලා බලන්න. நதியை அடித்த உன் கோலை ගංගාවට පහර දුන් සැරෑටිය. கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ඇතින් ගෙන සෙනගට පෙරටුව යව. ஆண்டவர் மோசேக்கு ஞாபகப்படுத்துறாரு. දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට මතක් කරලා දෙනවා. மை சன் மோசஸ், මගේ පුතා මෝසස් ஓண்ட கையில இருக்கிற அந்த கோலினாலே இதற்கு முன்னுக்கு எவ்வளவு எத்தனை தடவைகள் நான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறேன். උඹ අතේ තියෙන ඔය සැරෑටිය තුලින් මම මීට කලින් කොච්චරද කොහොමද හාස්කම් කරලා තියෙනවා. ஜனங்களை விட மோசேக்கு தனிப்பட்ட ரீதியிலே நன்றாக தெரியும் கர்த்தர் எத்தனை தடவை பயங்கரமான அற்புதங்களை அந்த கோலை கொண்டு செய்தார் என்று. ඒ සෙනගට වඩා මෝසෙස්ට ඕන තරම් අත්දැකීම් තියෙනවා දෙවියන් වහන්සේ කොයි ආකාර පුදුම හාස්කම් කරාද කියන එක. எகிப்திலே 10 வாதைகள் வந்த பொழுது ඊජිප්තුවේදී ඒ වසංගත 10 ෙද්දී விசேஷமா அந்த வசனங்களை
உங்களுக்கு முடிந்தால் பிறகு வாசிங்க. ඒ පද ඔයාලට පුළුවන් නම් පස්සේ அந்த කියවන්න. 10 வாதைகள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கிற அந்த 10 வாதைகளை வாசிக்கும் பொழுது ඒ 7 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි පරිච්ඡේදය වෙනකන් සඳහන් වෙන්නා වූ ඒ දස වසංගතය ගැන சில இடங்களிலே ஆண்டவர் இப்படி சொல்லுவார், සමහර තැන්වල දෙවියන් වහන්සේ මෙහෙම කියනවා. நீ උඹ தேசத்துக்கு விரோதமாக දේශයට විරුද්ධව அல்லது பார்வோனுக்கு விரோதமாக එහෙම නැත්නම් පාරාවට විරුද්ධව அல்லது பரத்துக்கு நேராய் එහෙම නැත්නම් மேலே මේ ඉහළට உன்னுடைய கரத்தை நீட்டுன்னு தான் சொல்லுவாரு. නුඹේ අත ඔසවන්න කියලා තමයි කියන්නේ. ஆனா கொஞ்சம் மோசஸ் அதோட சேர்த்து என்ன தெரியுமா செய்வாரு? හැබැයි මෝසස් ඒත් එක්ක මොනවද அது කරන්නේ? அவருக்கு ஒரு பெலன்மை போல. ඒක යට එක ශක්තියක් වගේ. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கோலை அந்த அவருடைய அந்த அந்த பயணம் ஆரம்பமான அந்த கோலிலிருந்து எவ்வளவு அனுபவங்கள் அவருக்கு உண்டு என்று. ඇයි එයා ඒ ගමන ආරම්භයේ සිට ඒ සැරෑටිය තුලින් කොච්චර අත්දැකීම් ලැබුවද? போட்டா பாம்பாச்சு, ඒක බිම හෙළුවා සර්පෙක් වුණා. அடிச்சா ரத்தம் தண்ணி ரத்தமா மாறுது, ගඟට ගැහුවා ඒක වතුර මේ ලේ වුණා. கையை நீட்ட சொன்னா தவளை வருது, අත දික් කරපු ගමන් ගෙම්බෝ වෙනවා. பேன்களும் வண்டுகளும் மிருகங்கள் செத்து போகு, என்னென்னமோ நடக்குதுங்க. ආර පළන් ගැටියෝ අරවාමේවා සත්තු මැරෙනවා මොනවද සිද්ධ වෙනවා. இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவர் எப்படி மோசேயோட டீல் பண்ணான்னு சொல்லி மோசேக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்க. මේ හැම අවස්ථාවකදීම මෝසස් එක්ක දෙවියන් වහන්සේ කොහොමද හැසුන්නේ කියන එක මෝසස් දන්නවා රසෙනකට වඩා. அதை மோசேக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஞாபகப்படுத்துவதற்காக ஆண்டவர் தெளிவாக பேசுகிற ஒரு வார்த்தை தான், நீ நதியை அடித்த உன் கோலை எடுத்துக்கொண்டு நீ போ. ඒක දෙවියන් වහන්සේ අවස්ථාව මෝසස්ටත් ඒ සෙනකටත් මතක් කරන් තමයි කියන්නේ නුඹ ගඟට පහර දුන්නා ඒ ගංගාවට පහර දුන්නා සැරයට අරගෙන ඵලයන්. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, 6 වෙනි පදේ කියනවා அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பதாக கண்மலையில் நிற்பேன். බලව මම හොරෙබ්හි පර්වතය පිට එහි නුඹ ඉදිරි පිට සිටිමි. சரி, அதுக்கு பிறகு நடந்தது எங்களுக்கு தெரியும். ඊට පස්සේ සිද්ධ වුණ දේ අපි என்ன දන්නවා. நடந்துச்சு? මොනවද සිද්ධ වුනේ? ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා கண்மலை கிட்ட போ, ඒ පර්වතය நான் ගාවට உனக்கு යන්න. முன்னுக்கு வந்து நிப்பேன் ஓரேபில, මම නුඹට කලින් ගිල හොරෙබ්බල ඉන්නවා. நான் அடிக்க சொல்ற நேரத்துல මම ගහන්න කියන நீ වෙලාවේ அடிப்பாய், නුඹ ගහයි. அப்பொழுது என்ன வரும்? ඊට පස්සේ මොනවද එන්නේ? தண்ணீர் வரும். වතුර එනවා. இதுக்கு முன்னுக்கு இந்த இந்த ஸ்டைல்ல ஆண்டவர் மோசேயை கொண்டு ஒரு அற்புதம் செய்யவில்லை. මීට කලින් මේ ආකාරයෙන් දෙවියන් වහන්සේ හාස්කම් කළා නැහැ මෝසස් அந்த කරනකොට. கோலை கொண்டு வேறு வேறு முறைகளில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ඒ සැරයට අරගෙන වෙන වෙන ආකාරයෙන් දෙවියන් වහන්සේ හාස්කම් ஆனா කළා. முதல் தடவையாக හැබැයි පළමු இது වතාවට மோசஸுக்கு ஒரு புதிய அனுபவம், මේක මෝසස්ටත් ඒක අලුත් අත්දැකීමක්. அந்த ஜனங்களுக்கும் புதிய அனுபவம். ඒ මිනිස්සුන්ටත් ඒක අලුත් අත්දැකීමක්. அடிக்கிறாரு, ගහනවා தண்ணி வருது. වතුර එනවා. அது சும்மா அந்த பாருங்க, அடிச்சாரு தண்ணி வருது அப்படின்னு சும்மா அப்படியா வந்துச்சா அப்படி பார்க்குற ஒரு விஷயம் இல்லைங்க இது. මේ ගැහුවා වතුර ආවා. එතන වතුර ආවද? එහෙම බලන කාරණාවක් නෙමෙයි මේක. சும்மா ஒரு கம்பு குச்சோ ஒரு அளவாங்க சரி கொண்டு போயிட்டு சும்மா இடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்க தண்ணி வருதானே. නිකන් ඔය කෝට්ටක් කරේ අලවංගු කරේ කියලා ගහලා බලන්න වතුර එනවද කියලා. இந்த நலலிந்து அடிக்கிறவங்க காலையில இருந்து அந்தி வரைக்கும் மெஷினை போட்டு அடிப்பாங்க. අර නල්ලින් හාරන කට්ටිය උදේ ඉඳන් හවස වෙනකම් මැෂින් ගාලා හාරනවා. எத்தனை இடத்துல நலலிங்க அடிச்சு அந்த 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 என்ன சொல்ல நலலிங்க தமிழ்ல தெரியாது எனக்கு, அந்த அடிப்பைப்பா அதை அடிச்சு தண்ணி இல்லைன்னு விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. කී තන්වල මේ ඔය නල්ලින් ගහන්න ගිහිල්ලා මෙතන වතුර නැහැ කියලා අතල්ලා දානවද? அடிச்சோம் வருது, அப்படி இல்ல. ගැහුවා මේ වතුර ආවා. එහෙම அதை නෙමෙයි. நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா அது உண்மைக்குமே அற்புதம். ඒක හොඳට හිතලා බැලුවොත් එහෙම ඇත්තම හාස්කමක්. தண்ணி தண்ணி தண்ணியோடு தண்ணி வியாபாரத்தோடு இணைந்திருக்கிற ஒரு தேவதாசன் எங்களோடு இருக்கிற, அவருக்கு தெரியும் தண்ணியின் அருமை என்னன்னு. වතුරත් එක්ක වතුර මේ ව්‍යාපාරයේ යෙදෙන දේවදාසෙක් අපිට ඉන්නවා. එයා දන්නවා වතුර කොච්චර අපිට ඒක හාස්කමක්ද කියන එක අවශ්‍යද කියලා. கீழே ஃபேக்டரியில போயிட்டு பாருங்க, පල්ලෙහා ෆැක්ටරි එකට ගිහලා බලන්න. எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ඒක කොච්චර අමාරුද කියලා ඔබට තේරෙයි. சரி, இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னவென்றால், ඔබට කියන්න දෙන කාරණා මොකක්ද කියනවා නම් ஆண்டவர் දෙවියන් වහන්සේ ஏற்கனவே மோசேக்கு நல்ல பழக்கமான பரிச்சயமான கோலை கொண்டு தான் இந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறார். හොඳට පළපුරුදු ඒ සැරයට තමා දීලා තියෙන්නේ. ஆனா இந்த அற்புதம் எதன் அடிப்படையில் நடக்குது தெரியுமா? හැබැයි මේ හාස්කම මොකක් කන්නකොටගෙන සිදු වුණාද දන්නවද? ஜனங்களின் முறுமுறுப்பு, ධනතාවගේ කෙඳිරිල්ල. ஜனங்களுடைய அந்த 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 வாதாடு, அந்த என்ன சொல்றது, கர்த்தருக்கு மோசேக்கு விரோதமாய் வாதாடின அந்த அந்த பார்த்துட்டு ஆண்டவர் இறங்கி செய்கிற வேலை இது. මෝසෙස්ට විරුද්ධ මිනිස්සු කරාවේ විවාද එහෙම නැත්නම් කෙඳිරිල්ල කන්නකොටගෙන තමයි දෙවියන් වහන්සේ ඒ හාස්කම කරන්නේ. ஒரு
குட்டி விஷயம் ஒன்று காட்ட போறேன் உங்களுக்கு. නම් පොඩි කාරණාවක් ඔබට පෙන්වන්න යනවා. வேதத்துல விசேஷமா විශේෂයෙන් බයිබලෙන් யாத்ராமத்திலும் என்னாகமத்திலும் නික්මයාමෙත් ගණන් කතාවෙත් ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவதாசனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ ඒ ජනතාව කොයි ආකාරයෙන්ද දෙවියන් වහන්සේගේ දාසට විරුද්ධව කෙඳුරව්වේ அப்பொழுதெல்லாம் ඒ හැම අවස්ථාවකම தேவனுடைய ரெஸ்பாண்ட் அல்லது தேவனுடைய பதில் எப்படி இருந்தது என்று கொஞ்சம் பார்க்க போறோம். දෙවියන් වහන්සේගේ පිළිතුර කොහොමද පැමිණියේ කියලා අපි පොඩ්ඩක් බලමු. உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன். උදාහරණයක් විදිහට මෙහෙම කියන්නම්. இன்னைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட கேம கேக்குறாரு. මෙතන ඉන්න එක සහෝදරයෙක් මගෙත් එක්ක වලියට එනවා. எனக்கு அவரோட கேமுக்கு போக இயலும். මට එයත් එක්ක රණ්ඩුවට යන්නත් පුළුවන්. ஆனா அவரோட நான் கேமுக்கு போகாம හැබැයි මම එයත් එක්ක රණ්ඩුවට නොයා. எனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் நான் முதலாவது எப்படி சமாளிக்கிறேன்? ඒ එන්නව හැම ප්‍රශ්නම මම කොහොමද ඉස්සරවම ඒවා හසුරුව ගන්නෙ? இது எல்லாமே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த சந்தர்ப்பங்கள். මේ හැම අවස්ථාවකම ජනතාව මෝසෙස්ට විරුද්ධව කොඳුරවව අවස්ථා. அந்த முறுமுறுத்த சந்தர்ப்பத்திலே ඒ කොඳුරවව අවස්ථාවන් වල மோசே எப்படி நடந்து கொண்டார், මෝසෙස් කොහොමද හැසිරුනේ? மோசேக்கு பதிலாக கர்த்தர் எப்படி நடந்து கொண்டார்னு ஒரு 10 விஷயம் பார்க்க போறோம். මෝසෙස් වෙනුවට කොහොමද දෙවියන් වහන්සේවට පිළිතුරු සැපයුවේ කියලා இந்த පොඩ්ඩක් බලමු. எந்த வேத வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். කිසිම බයිබල් පදයක් කියවන්න අවශ්‍ය නැහැ. இத கொஞ்சம் கருப்பாக்குனா பரவாயில்ல போல, விளங்குதோ தெரியாது. சரி, முதலாவது சந்தர்ப்பத்தை ரைட், தேங்க் யூ. முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க. පළවෙනි අවස්ථාව බලන්න. யாத்ராமம் 14 அதிகாரத்துல නික්මයාම 14 වෙනි පරිච්ඡේදයේ செங்கடல் முன்பதாக இருக்கிறது. රතු මුහුද ඉස්සරහින් තිබෙනවා. மோசஸ் ஜனங்களை கூட்டிக்கிட்டு போறாரு. මෝසෙස් ජනතාව කැඳවගෙන යනවා. நல்லா தான் ஆடி பாடி சந்தோஷமா வராங்க. හොඳට ලස්සන නටාගෙන ගායනා කරගෙන තමයි එන්නේ. கடலை கண்டவன ரோட காணா. මුහුද දැක්ක ගාම පාර නැහැ. நல்லா தான் இருந்தாங்க. හොඳට තමයි හිටියේ. ரோட காணா. පාර දැන් පේන්නේ නැහැ. இந்த கேම கேக்குறாங்க. වෙන්න මේ ප්‍රශ්න ඇති කර ගන්නවා. கொல்லவா கொண்டாந்த මරන්නද අපිව ගෙනාවේ? அங்கேயே செத்துருப்போமே. එහෙ මැරෙන්න තිබුණානේ. மனுஷ புத்திய மாத்தல தெரியுமா? මනුෂ්‍යයාගේ මේ මොලේ මාරු ගන්න බෑනේ ඔය ප්‍රඥාව. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இன்னைக்கு பாஸ்டர்மார்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க தெரியுமா? අද කොච්චරනම් ඇදහිලි වන්තයෝ පාස්ටර්ස්ලා ගාවට ගිහලා මේ වගේ ප්‍රශ්න අහනද කියලා බලන්න. நல்லா தானே கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். හොඳටනේ මං පන්සලට යමින් ගමන් හිටියේ. நல்லா தானே திருவிழால ஆடிக்கிட்டு இருந்தோம். මම හොඳටනේ ඒ වගේ නටාගෙන හිටියේ. நாங்க நல்லா தானே அங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம். මම හොඳටනේ අරව මේවා කරගෙන හිටියේ. நீ தானே வந்து அவர் இவர்னு சொல்லி பெரிய கதையெல்லாம் கட்டி சர்ச்சுக்கு வா எல்லாம் கூட்டிட்டு வந்து நீ தானே. ඔයානේ චර්ච් එකට එන්න අරව වෙයි මේ වෙයි හැමදේම හොඳට වෙයි කියලා සභාවට එක්කන් ආවේ. இங்க வந்தானே எல்லாமே இல்லாம போகுது. මෙහෙ ආවම පස්සේ මේ මොනවද වෙනවා? நடக்கலையோ? සිද්ධ වෙලා නැද්ද උම? ஆண்டவர் வந்து இந்த செழிப்பின் உபதேசம் கொடுத்து யாரையும் ஆண்டவர் கொண்டு வரல. දෙවියන් වහන්සේ සඵලත්වයේ කාරණා කියලා කවුරුත් එක්කන් එන්න කියලා නැහැ. அப்படி சுவிசேஷம் சொல்லி சர்ச்சை கூட்டிட்டு வரவங்க இன்னைக்கு தொண்டையில கை வச்சு இறுகி போயிட்டு இருக்காங்க. අද එහෙම සභාවට ඇදිලිවන්තයන් ගෙනාපු කට්ටිය බෙල්ල හිර කරගෙන අද එල්ලිලා ඉන්නවා. நீ சபைக்கு வந்தா நீ சுகவீனமாய் போகவே மாட்டாய். ඔන්නුඹ සභාවට આવත් එහෙම සුවේ නැති වෙන්නෙම உனக்கு නැහැ. பிரச்சனை வரவே வராது. ඔබට ප්‍රශ්න එන්නෙම உனக்கு නැහැ. காசு பிரச்சனை இல்லாமே போயிரும். ඔබේ මුදල් ප්‍රශ්න සේරම නැති அது இதுன்னு பொய்ய சொல்லி எப்படியாவது ஆள் சேர்க்கணுமே, புட்டுவத்தை நற்பணுமே, ஒரு 10 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சிடுறது. එහෙම අරව මේවා කියලා 10 දෙනෙක් විතර කියලා පුටුවල ඉඳවන්නකෝ. பொய்ய சொல்லி கூட்டிட்டு வந்த பிறகு බුරු කියලා එක්කන් આવත් එහෙම පස්සේ நம்மகிட்டயும் கேள்வி கேட்பான். අපෙන්ම ප්‍රශ්නේ இது பொய் சொல்லி கூட்டிட்டு வந்த ஒரு கிரவுட் இல்ல, ஒரு கூட்டம் இல்ல. මේ බොරු කියලා එක්කන් ආපු කණ්ඩායමක් නෙවෙයි. பொருத்தனை வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் அழைத்து கொண்டு வருகிற ஒரு சனம். ඒ පොරොන්දුවක් මත ගෙනාවු ජනතාවක්. சரி, சீக்கிரமா கொஞ்சம் நான் சொல்லி கொண்டு போகிறேன். ඉතා ඉක්මනින් මං කියාගෙන යන්න. பாருங்க, முதலாவது சந்தர்ப்பத்துல බලන්න පළවෙනි අවස්ථාවේ பார்வோனின் சேனை பின் தொடர்ந்து வருகிறது. පාරාවෝගේ හමුදාව පිටිපස්සේ පන්නගෙන එනවා. போட்டிங்க அது அப்செட் ஆக்காதீங்க அப்படி. ரைட், பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. පාරාවෝගේ පිරිස පිටිපස්සේ පන්නගෙන එනවා. முன்னுக்கு கடலை கண்டுட்டு என்ன செய்யறான்? ඉස්සරහා මුහුද දැක්කුම මොනවද කියන්නේ? மோசஸ்க்கு விரோதமா எழும்புகிறான். මෝසෙස්ට විරුද්ධව නැගිටිනවා. அப்ப மோசே எப்படி தெரியுமா நடந்துக்கிறார்? ஒரு தலைவனா. එතකොට මෝසෙස් කොහොමද එක නායකයෙක් විදිහට හැසිරෙන්නේ? கர்த்தரை நம்புங்கள், දෙවියන් වහන්සේ විශ්වාස கர்த்தரை விசுவாசியுங்கள், දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். දෙවියන් වහන්සේ අපිට එක හාස්කම් அதாவது කරනවා. மனுஷனுடைய முறுமுறுப்பு தேவதாசனுக்கு வரும் பொழுது ඒ කියන්නේ මනුෂ්‍යයාගේ කෙඳිරිල්ල දේවදාසයාට පැමිණෙද්දී தேவதாசன் முதலாவது கற்றுக் கொடுக்கிறார், நீ தேவனை நம்பு, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்காதே. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා මොනවද ඉස්සර උගන්වන්නේ? නුඹ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න මටම විරුද්ධව කොඳුරන්න එපා. அதுக்கு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? ඒකට දෙවියන් වහන්සේ කරව හාස්කම් මොකක්ද? கடலை 2ஆ பிறக்கிறார், ஜனங்களை அனுப்புறார்,
பார்வோன் சேனை பின்னுக்கு வந்து அப்படியே விழுங்குது. මුහුද දෙකට බෙදෙනවා. ඒ ජනතාව මැදින් ගමන් කරනවා. පාරාවගේ සෙනගෙනවා. ඒගොල්ලෝ இதெல்லாம் எங்களுக்கு ඒ தெரிஞ்ச ජලයට கதை යටවෙනවා. தான், இது புது கதை இல்ல. මේක අපි දන්න කතාවක්, මේ අලුත් කතාවක් නෙමෙයි. ஆனா மோசேக்கு விரோதமாய் இப்படி முறுமுறுப்புகளும் எதிர்ப்புகளும் வரும் பொழுது ஒரு தாசன் நடந்து கொள்கிற முறையை கவனியுங்கள். හැබැයි මෝසෙස්ට විරුද්ධව ඒ මිනිස්සු කොඳුරද්දී ඒ 16 කොහොමද හැසුනේ කියලා බලන්න. இரண்டாவது சந்தர்ப்பம், දෙවෙනි අවස්ථාව. கசந்த நீர் மாறாவிலே. තිත ජලය මාරාවල තිබ්බ. அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? එතන මොනවද සිද්ධ වෙන්නේ? அதாவது முறுமுறுப்பு, இஸ்ரேலுடைய முறுமுறுப்பு, அந்த அந்த கம்ப்ளைண்ட் வந்து தண்ணி கசக்குது. ඒ කියන්නේ ඒ ජනතාවගේ තිබුණා වූ ඒ පැමිණිල්ල මොකද්ද? වතුර තිත්තයි. அதற்கு மோசனுடைய ரெஸ்பாண்ட் அல்லது பதில் மாறுதரம் என்ன? ඒකට මෝසෙස්ගේ දුන්නා වූ පිළිතුරු එහෙම නැත්නම් හැසිරීම කොහොමද? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். දෙවියන් වහන්සේ දිහා බලලා කතා කරා. அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? ඒකට දෙවියන් වහන්සේ දුන්නා වූ පිළිතුරු මොකද්ද? தண்ணிய ஸ்வீட்டாக்கி இந்தா குடின்னு கொடுத்தாரு. ඒ ජලය මිහිරට හරවලා ආබොන්න කියලා දුන්නා. இரண்டாவது முறை அற்புதம். දෙවියන් මේ දෙවෙනි හාස්කම. மறுபடி 16ஆம் அதிகாரத்திலே නැවත 16 වෙනි පරිච්ඡේදයේ சாப்பாடு இல்ல. කැම නැහැ. அது ஒரு கம்ப்ளைண்ட் மோசேக்கு வருது. ஐயோ சாப்பாடு இல்ல, எங்களை கொல்றதுக்கா கொண்டு வந்த. ඒක පැමිණිල්ලක් එනවා. අයියෝ අපිට කන්න නැහැ. අපි මරන්නද ගෙනාවේ. மறுபடி மோசே அதுக்கு எப்படி தன்னுடைய பதில் மாறுதரத்தை காண்பித்தான்? නැවත කොහොමද මෝසෙස් තමුන්ගේ පිළිතුර කොයි ආකාරයෙන්ද සැපෙව්වේ? தேவனிடத்தில் வேண்டினான், දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලුවා. தேவன் மன்னாவை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මන්නා දුන්නා. இந்த கதையை நல்லா கொஞ்சம் நல்ல செவி கொடுங்க. මේ කතාවට හොඳට හුඟක් දෙන්න. பார்வோன் சேனை, පාරාවගේ සෙනග கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்கிறார். දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන දෙවියන් වහන්සේ ආස්කම් කරා. இரண்டாவது தண்ணி பிரச்சனை, ஜெபம், அற்புதம். දෙවෙනියට වතුර ප්‍රශ්නේ, යාච්ඤාව, හාස්කම. மூணாவது சாப்பாடு பிரச்சனை, ஜெபம், அற்புதம். තුන්වෙනි කැම් ප්‍රශ්නේ, යාච්ඤාව, හාස්කම. மறுபடி நாலாவது, නැවත හතර. இப்ப நாங்க வாசிச்ச இந்த வேத பகுதி, දැන් අපි කිව්වා ඔය බයිබල් කොටස. மறுபடி குடிக்க தண்ணி இல்ல. ආපහු බොන්න වතුර නැහැ. கர்த்தர் மோசேயை நோக்கி வேண்டுகிறான். මෝසෙස් දිහා බලලා දෙවියන් වහන්සේ කියනවා. ஆண்டவர் மோசேக்கு ஒரு முறையை காண்பிக்கிறார். දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට එක මාර්ගයක් පෙන්නනවා. என்னது? මොකද්ද? அடி. ගහන්න. அதுக்கு தான் நௌகாவ். ඒක තමයි නෞකාව් කිව්වේ. அடி. ගහන්න. அவனுக்கு அந்த வார்த்தை நல்லா கேக்குதுங்க. ඒ හඬ ඔහුට හොඳට පැහැදිලි ඇහුණා. அவனுக்கு அந்த வார்த்தை நல்ல பரிச்சயங்க. ඒ පදේ ඔහු හොඳට அவனுக்கு அந்த மொழி நல்லா தெரியுங்க. ඒ භාෂාව ඔහු හොඳට දන්නවා. ஆண்டவர் சொல்ற அந்த மெத்தட்ல அவன் கிரியை செய்யறான். දෙවියන් වහන්සේ කියන්නේ හැම ක්‍රියාවක්ම ඔහු ක්‍රියාවට දමනවා. அங்கனைக்கு ஆண்டவரும் கிரியை செய்கிறார். එතකොට දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. இது நாலாவது சந்தர்ப்பம். මේක තමයි හතරවෙනි අවස්ථාව. ஐந்தாவது சந்தர்ப்பம், පස්වෙනි අවස්ථාව. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல ගණන් කතාව 11 වෙනි පරිච්ඡේදයේ என்ன என்ன அவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன, அவங்களோட முறையீடு என்ன? මොකක්ද ඒගොල්ලෝගේ පැමිණිල්ල? ஐயோ எந்த நாளும் மண்ணா வேணாம் மோசஸ், අයියෝ හැමදාම මන්න එපා මෝසස්. அப்செட்டா இருக்கு. මේක කන්න බෑ. சிலருக்கு சிரிப்பும் போகுது. සමහරුන්ට හිනහත් යනවා. எந்த நாளும் மண்ணா தின்னா சலிச்சு போகுது. හැමදාම මන්න කාපුවම මේ එපා වෙනවා ඒක. எங்களுக்கு பாபக்கு ஒன்று போட்டு தாங்களே ப்ளீஸ். අපිට බාබකියු දාලා දෙන්නකෝ. விளங்குதா? இறைச்சி பிரச்சனை. මස් ප්‍රශ්න. இறைச்சி பிரச்சனை அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் பெரிய பிரச்சனை. ඒ මස් ප්‍රශ්නේ එදා විතර නෙවෙයි අදත් මාර ප්‍රශ්නයක් වගේ. இறைச்ச காங்காட்டி எங்கள்ட்ட உடம்புல என்னவோ செய்யுதுங்க. මේ මස් කෑල්ලක් දැක්ක නැත්නම් අපේ ඇඟේ මොනවද වෙනවා? இறைச்ச கண்டா தான் எங்களுக்கு பயங்கரமா சந்தோஷம் வருது. අපිට මස් කෑල්ලක් දැක්කොත් තමයි මාර සන්තෝෂයක් அப்ப එන්නේ. அஞ்சாவது பிரச்சனை என்னது? ඒතර පස්වෙනි ප්‍රශ්නේ මොකද්ද? இறைச்சித்தா. මස් තමා. வெறி பிடிச்சு கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. நான் මොනවද දැඩි ආසාවෙන් ඉල්ලනවා වගේ තියෙනවා. இறைச்சித்தா, මස් දෙන්න. இறைச்சித்தா, මස් දෙන්න. மண்ணா வேணா இறைச்சித்தா. මන්න එපා මස්. அதை யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கேட்கிறார்கள்? ඒක කාට විරුද්ධවද ඒ කොඳුරන්නේ? மோசே. මෝසෙස්ට. அதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன? ඒකට දෙවියන් වහන්සේගේ පිළිතුර මොකක්ද? முதல்ல 4 சந்தர்ப்பத்திலையும் மோசே வேண்டிக் கொள்கிறான், மோசே கதறுகிறான், மோசே கேட்கிறான். மோசேயின் நிமித்தமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். ඊට කලින් උන්නා අවස්ථා හතරදී මොනවද? මෝසෙස් අඩ ගහනවා, මෝසෙස් කතා කරනවා, මෝසෙස් ආඥා කරනවා, මෝසෙස් කඩනකොට කියන පිළිතුරු ලැබුණා. 5வது சந்தர்ப்பத்திலையும் හැබැයි පස්වෙනි අවස්ථාව இறைச்சி கேட்ட பொழுது මස්සිල්ලද්දී அவங்க கொல்ல பாக்குறாங்க. இறைச்சி கேட்கறது மட்டும் இல்ல, கொல்லையும் பாக்குறாங்க. මස්සිල්ල විතර නෙමෙයි ඔහු මරන්න බලනවා. சொல்றாரு மோசே, මෝසෙස් කියනවා நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? මම මොනවද කරන්නේ என்ன கொல்ல ස්වාමීනි? பாக்குறாங்க பாபிக்யூ கேட்டு. බාබකියු ඉල්ලම මරන්න හදනවා ஐயோ ஒரு ස්වාමීනි. பாபிக்யூ துண்டொன்னு போடுங்க ஆண்டவரே. අයියෝ බාබකියු කෑල්ලක් දෙන්න ස්වාමීනි. ஆண்டவர் கொடுக்கறாரு. දෙවෙනි අවස්ථාව දෙනවා. ஆனா ருசிக்க கொடுக்கலங்க. හැබැයි රසට දුන්නේ மூக்குல வெளியில வர்றது கொடுக்கறாரு. නහයෙන් එළියට එන්න දුන්නේ. யோசிச்சு பாருங்க, பாபிக்யூ தின்னுகிட்டு இருக்கீங்க. හිතලා බලන්න බාබකියු කකා ඉන්නවා. தின்னு 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 அப்படியே இப்படி எல்லாம் மூக்குல எல்லாம்
இப்படி இறைச்சி பாந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? කනවා කාලා කාලා දැන් මේ නහයෙන් එහෙම මස් කෑල්ල එළියට පයින්න කොහොම තියෙද එතකොට? இங்கிட்டு பாஞ்சதை மறுக்க எடுத்து வாயில போட்டுக்கலாம். මෙහෙන් පයින්න කෑල්ල එහෙම අරගෙන ආපහු කටට දාගන්නවා. அசிங்கம் தானே? කැතයි නේද? අපිරයි නේද? அதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் என்று சொல்ல மாட்டார். එහෙම තමයි දෙවියන් වහන්සේ හාස්කම් කරන්නේ නැහැ කියලා කියන්නේ. மோசேக்காகவது அற்புதத்தை செய்வார். මෝසෙස් වෙනුවෙන් හරි හාස්කම කරනවා. ஆனா அந்த அற்புதம் அழகா இருக்காது. හැබැයි ඒ හාස්කම ලස්සනට නැති වෙයි. எங்கேயோ ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். කොහෙන් හරි දෙවියන් වහන්සේ කතා කරනවා දෙවියන් වහන්සේ ස්තුතියි. பேசாவிட்டால் කතා කරන්නේ නැත්තම් වැඩක් නැහැ. நாங்க கேட்கிறதுனால ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். අපි ඉල්ලන නිසා තමයි දෙවියන් වහන්සේ හාස්කම් කරන්නේ. நாங்க எங்களுடைய தாசனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாவது அவரை கரைச்ச கொடுத்தாவது உள்ள முடியை பிச்சியாவது அவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். අපි අපේ දාසයා කොහොම හරි හූරලා කාලා කෙස් ගලවලා මොන හරි කරලා අපේ දේවදාස ඉල්ලද්දි දෙවියන් වහන්සේ හාස්කම කරනවා. சில வேளை என் நிமித்தமாக அல்ல தேவதாசன் நிமித்தமாகவாவது அந்த அற்புதத்தை செய்து கொடுப்பார். හැබැයි සමහර වෙලාවට මන් නිසා නෙමෙයි දේවදාසයා කන්නකොට හරි දෙවියන් වහන්සේ හාස්කම කරනවා. ஆனா அந்த அற்புதம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்காது. හැබැයි ඒ හාස්කම බාණ්ඩ ලස්සන්ට නැහැ. ஆனா அந்த 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 சம்பவம் பார்க்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காது. ඒ දර්ශනය ඇස්වලට දකින්න ප්‍රිය නැහැ. ரைட். இனிமே தான் கிளைமேக்ஸ் தொடங்குது. දැන් තමයි පටන් ගන්නේ අවස්ථාව. இந்த 5 வேத வசனங்களை பாருங்க. මේ පස්සාකර අවස්ථාවන් වල බයිබල් පද බලන්න. மாறு ப்ளீஸ். அங்கிள் ரைட் தேங்க் யூ. இந்த 5 வசனத்தை பாருங்க. මේ පද පහ බලන්න. எண்ணாமத்தில் வருகிற எல்லா சம்பவங்களும் ගණන් කතා වෙන්න හැම අවස්ථාවක්මත් ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மறுபடி அதே முறையிலே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் வருகிறார்கள். හැම අවස්ථාවම එකම ආකාරයෙන් ජනතාව මෝසෙස්ට විරුද්ධව නැගිටිනවා. என்னாமம் 14 மோசேனுடைய தலைமைத்துவம் சரியில்லை. இவன் வந்து நல்ல பாஸ்டர் இல்ல, இவனை விலக்கு, இவனை மாத்து, வேறொருத்தனை கொண்டு வா. இதுதான் இவங்களோட கம்ப்ளைண்ட். ගණන් කතාව 14 වෙනි පරිච්ඡේදයේ මෙයා හරණෑ මෙයාගේ නායකත්වය හරණෑ වෙන කෙනෙක් ගේන්න. இந்த வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு விளங்காது. பின்னால் அமர்ந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். මෙහෙ තියෙන වේදන ඔයාලට තේරෙන්නේ නැහැ. පිටි අනිත් අයට විතරයි තේරෙන්නේ. இல்லையா? இவன் சரியில்லை, இன்னொருத்தனை மாத்துன்னு சொல்லக்குள்ள எப்படி வலிக்கும் ஐயா. මෙයා හරණෑ වෙන කෙනෙක්ව ගේන්න මෙයා මාරු කරන්න කියද ඒක කොච්චර වේදනාවක්ද. மனுஷி சொன்னா அது வேற கதை. මනුෂ්‍ය மனுஷி බිරිඳ කිව්වනම් ඒක වෙන කතාවක්. மனைவி බිරිඳ කිව්වනම් ඒක වෙන කතාවක්. அது சந்தோஷத்தை கொடுக்கும். ඒක ප්‍රීතියක් ගෙන දෙනවා. ஆனா விசுவாசி என்ன பார்த்து சொன்னா හැබැයි ඇදහිලිවන්තයා මා දිහා බලලා කිව්වනම් இந்த பாஸ்டர் வேணாம், මේ පාස්ටර් එපා. எனக்கு வேற பாஸ்டர் தாங்க. මට වෙන පාස්ටර් කෙනෙක් දෙන්න. அந்த வலி அந்த வேதனை என்னன்னு சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். ඒ වේදනාව කොයි ආකාරයෙන්ද කියන එක ඒක ඒ සේවකයාට තමයි දන්නේ. ஜனங்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள்? ජනතාව කාට විරුද්ධව මේ කොඳුරන්නේ? மோசையின் தலைமைத்துவத்துக்கு. මෝසස්ගේ නායකත්වයට විරුද්ධව. மோசையினுடைய பதில் எப்படி இருக்கு? මෝසස්ගේ උත්තරේ කොහොමද? முதலாவது பார்க்கிறோம். முதலாவது மேல පළවෙනි කොටස බලන්න උඩම තියෙන එක. கர்த்தரை நோக்கி கதறுகிறான். දෙවියන් වහන්සේ දිහා බලලා කෑ ගහනවා. பதில் ஆண்டவருடைய பதில் என்னங்கோ? දෙවියන් වහන්සේගේ පිළිතුර මොකක්ද? அடி. ගහනවා. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. ඊට පස්සේ ඊළඟ පදේ බලන්න. 16:2ல 16:2 மறுபடியும் மோசேயினுடைய தலைமைத்துவத்துக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். නැවත වතාවත් මෝසස්ගේ නායකත්වයට විරුද්ධව කොඳුරනවා. முதல்ல பேசாம ஜெபிச்சிட்டு இருந்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு அடி வந்துடுது. පළවෙනි වතාවේ නිශ්ශබ්ද ඉඳලා යාඥා කරනවා දෙවියන් වහන්සේගෙන් ගුටි කනවා. அதே தவறை அதே காரியத்தை மறுபடியும் செய்யும் பொழுது ඒ කාරණාවම ඒ විදිහටම ආපහු වතාවක් කරද්දී மோசே கடிந்து கொள்கிறான். මෝසස් ඉතාමත් කෝප වෙනවා. கடிந்து கொள்கிறான். දැඩි කෝපයටපත් වෙනවා. மழை பாயுது. හොඳට තරහ යනවා. ஏன்னா ඇයි කියනවා නම් மழை பாஞ்சாதான் மனுஷன். තරහ යන මිනිස්සෙක් යා. ஓ எனக்கு கோபமே வராது. මට තරහ යන්නේ எனக்கு விசுவாசிகளை கண்ட எனக்கு கோபமே வராது சிஸ்டர். ඇදලිවන්තයෝ දැක්කම මට තරහව යන්නේ නැහැ සිස්ටර්. அவங்க பாவம் பலவீனமா இருக்கவள் தானே. අයියෝ ඒගොල්ලෝ පව් හරි මේ දුර්වල කට්ටියනේ. அப்படி சொல்லுகிறவர்கள் சுகமில்லாதவர்கள். එහෙම කවුරු කියනවා එයාට අසනීපයක්. நல்ல ஒரு பாஸ்டருக்கு கட்டாயம் கோபம் வரணும். හොඳ පාස්ටර් කෙනෙක් නම් අනිවාර්යයෙන්ම තරහ යනවා. அவனுடைய ஊழியத்துக்கும் அவனுடைய அழைப்புக்கும் விரோதமாக யாராவது பேசும் பொழுது வலிக்கணுங்க, வலிக்கும். அதுதான் உண்மை. එයාගේ සේවයටත් එයා කැඳවීමටත් විරුද්ධව කතා කරොත් තරහ යන්න ඕනේ. එයාට රිදෙන්න ඕනේ. ඒක තමයි සැබෑව. ஒரு உணர்வு
உணர்வே இல்லாம ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுகிற நபர்களுக்கு அந்த வலி வேதனை என்னன்னு விளங்காது. කිසිම හැඟීමක් නැතුව ඒ සේවකයාට විරුද්ධව කතා කරන අයට ඒ වේදනාව දැනෙන්නේ නැහැ. ஆனா மோசேக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வேதனையானதுன்னு. හැබැයි මෝසෙස් තමයි දන්නේ ඒක කොතරම් වේදනා සහගතද කියලා. சீக்கிரமாய் போக வேண்டிய நிர்பந்தம். ඉතාම ඉක්මන යන්න අවස්ථාව ඇවිල්ලා 16:41 மறுபடி 16 மூன்றாவது 16 16:41 16:41 වෙනි පදය. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். මෝසෙස්ට විරුද්ධව නැවත කොඳුරනවා. அதுக்கு மோசேயுடைய பதில் என்ன? ඒකට මෝසෙස්ට මෝසෙස් දෙන්න උත්තරේ මොකද්ද? ஒரே ஒரு ஜெபம் தான். එකම එක යාච්ඡාවයි. ஊழியர்களே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி. ඔබට හොඳ යහපත් පණිවිඩයක්. ஒரு ஜெபத்தை போட்டுட்டு பேசாம இருங்க. එක යාච්ඡා කළා නිශ්ශබ්ද ඉන්න. அதுக்கு அடுத்த சந்தர்ப்பம் ඊළඟ අවස්ථාව 20ஆம் அதிகாரம். 20 වෙනි පරිච්ඡේදය. அது இப்ப வேணாம். ඒක දැන් එපා. கடைசியா உள்ள கடைசி வேத பகுதி අන්තිම බයිබල් කොටස 21:5 21 5 වෙනි පදය. மோசேக்கு விரோதமாகவும் මෝසෙස්ට විරුද්ධවත් மன்னா இல்லை என்றும் මන්න නැහැ කියලත් முறுமுறுக்கிறார்கள். මන්නවලට විරුද්ධවත් කොඳුරනවා. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு 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 பதில் இது. මට ඉතාමත් ආස කරන උත්තර තමයි මේක. கோபப்படவும் இல்லை, තරහ ගත්තෙත් නැහැ. கடிந்து கொள்ளவும் இல்லை, මේ දැඩි කෝපයටපත් වුනෙත් නැහැ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கவும் இல்லை, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරෙත් නැහැ. அமைதியாய் இருந்து விட்டார். නිශ්ශබ්දව සිටියා. ஆனாலும் ஆண்டவருடைய பதில் என்ன? හැබැයි දෙවියන් වහන්සේගේ පිළිතුර මොකද්ද? தண்டனை. දඬුවම. அன்பான தேவ பிள்ளைகளே, ප්‍රේමාතුද දේවදරුවනි. ஆண்டவர் கிரிகை செய்யும் முறை இதுதான். දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන ක්‍රමය මේක තමයි. தேவதாசனுக்கு விரோதமாய் நாங்கள் முறுமுறுக்கும் பொழுது, දෙවියන් වහන්සේගේ දාසයට විරුද්ධව අපි කොඳුරද්දී அவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் நாங்கள் கமெண்ட் அடிக்கும் பொழுது, ඔහුගේ සේවයට විරුද්ධව අපි එක එක ප්‍රතිචාර දක්වද්දී அவனுடைய குறைகள் குற்றங்கள் இவைகளை நாரி தூற்றி திரியும் பொழுது, එයාගේ තියෙන දුර්වලකම් ගඳ ගහන දේවල් සේරම අවුස් අපි හැසිරෙද්දී அந்த தேவதாசன் ஜெபித்தாலும் சரி, ඒ දේවදාසයා යාඥා කරත් හරි அவன் கோபப்பட்டாலும் சரி, එයා තරහ ගත්තත් හරි அவன் அமைதியா இருந்தாலும் சரி, එයා නිශ්ශබ්දව සිටියත් හරි எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் யார் பட்சத்தில் இருக்கிறார்? හැම මොහොතකම දෙවියන් වහන්සේ ඔහුගේ පැත්තේ ඉන්නවා. ஆண்டவர் மோசேயோடு கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මෝසෙස් එක්ක ඉන්නවා. ஆமென். ආමෙන්. இப்ப திருப்பி கொள்ளுங்க 20ஆம் அதிகாரம். දැන් අපි පෙරලගමු 20 වෙනි நான் පරිච්ඡේදය. முடிக்க போறேன். අවසන් කණ්ඩ යන්නේ. 20ஆம் அதிகாரம் என்னாகுமோ? ගණන් කතාව 20 වෙනි පරිච්ඡේදයට. வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. කියවන්න අවශ්‍ය නැහැ. 20ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். ඒ 20 වෙනි පරිච්ඡේදයේ වෙන්නව සිද්ධිය ඉතා ඉක්මනින් කියවන්න. அதே தண்ணி பிரச்சனை, ඒ වතුර ප්‍රශ්නෙම அதே மோசஸ், ඒ මෝසෙස්මයි அதே ஜனங்கள், ඒ ජනතාවමයි இது மறுபடி காதேசிலே நடக்கிறது. මේක ආපහු කාදේශවල වෙන්නේ. ஜனங்கள் முதலாவது என்ன செய்றாங்க தெரியுமா? ඒ ජනතාව මොනවද කරන්න දන්නවද? மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். මෝසෙස්ට විරුද්ධව චෝදනා එල්ල කරනවා. அவனுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ඔහුට විරුද්ධව විවාදයක් ඇති කරගන්නවා. அவனை குறித்து ஏளனமாய் அசிங்கமாய் தரக்குறைவாய் கதைக்கிறார்கள். ඔහුට විරුද්ධව ඉතාමත් කැත විදිහට කතා කරන්න පටන් ගන්නවා. அந்த இடத்துல தான் ஆண்டவர் கூப்பிட்டு மோசேக்கு சொல்றாரு, ඒ අවස්ථාවේ තමා මෝසෙස් කතා කළ දෙවියන් වහන්සේ நீ කියන්නේ ஆரோனை கூட்டிக் கொண்டு ඔබ ආරොන් එක්කන් ගිහිල්ලා மலைக்கு போய் කන්දට ගිහිල්ලා அங்கு இஸ்ரேல் மூப்பரையும் அழைத்து கொண்டு போய் ඒ ඉස්රායල් වල වැඩි මහලු කැඳවගෙන ගිහිල්ලා நீ எல்லா ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக ඒ මිනිස්සු හැම කෙනෙක්ම බලාගෙන ඉද්දී கையில கோலும் இருக்கு. ඒ අතේ සැරෑටියක් තියෙනවා. ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். දෙවියන් වහන්සේ පැහැදිලිව කතා කරනවා. நீ கண்மலைக்கு போய் නුඹ ඒ පර්වතයේ ඉදිරියට ගිහිල්ලා நீ ඔබ பேசு. කතා කරන්න. டவ்ஆர் ඩව්ආන් டவ்வார் ඩවාන් பேசு. කතා කරන්න. சும்மா யோசிச்சு பாருங்க. නිකන් හිතලා බලන්න. பேசுன்னு ஆண்டவர் சொல்ற அந்த மொழி மோசேக்கு கேட்காமல் இருந்திருக்குமோ? කතා කරන්න කියලා දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කියන ඒ භාෂාව එයාට ඇහුන්නේ නැතුව තිබුණාද? ஒரே விதமான பிரச்சனை 2 தடவை வருகிறது. එකම ප්‍රශ්න අවස්ථා දෙකක පැමිණෙනවා. முதல் தடவை ஆண்டவர் அடின்னு சொல்றாரு. அந்த அடின்னு சொல்ற வார்த்தை நல்லா கேக்குது. மோசே அடிக்கிறான், தண்ணி வருகிறது. පළවෙනි අවස්ථාවේදී ප්‍රශ්න එනකොට දෙවියන් වහන්සේ ගහන්න කියලා කියනවා. ඒක පැහැදිලිව මෝසෙස්ට එනවා. මෝසෙස් පහර දෙනවා. ஆனா அதே டிசைன்ல இன்னொரு பிரச்சனை வருது. හැබැයි ඒ ආකාරයෙන්ම තවත් එක ප්‍රශ්නයක් එනවා. ஆண்டவர் பழைய மெத்தடை யூஸ் பண்ணல. දෙවියන් වහන්සේ පරණ ක්‍රමයේම අනුගමනය කරේ නැහැ. ஆண்டவர் ஒரு புது மெத்தடை யூஸ் பண்றாரு. දෙවියන් වහන්සේ අලුත් ක්‍රමයක් අනුගමනය நல்ல කරනවා. விளங்கிக்கிறேன் நான் சொல்றத. හොඳට තේරුම් ගන්න මම அதே කියන්නේ. மனுஷர்கள், ඒ මනුෂ්‍යයමයි, அதே தலைவன், ඒ නායකත්වයමයි, அதே தண்ணி பிரச்சனை, ඒ වතුර ප්‍රශ්නමයි, அதே மலை உச்சி, ඒ කඳු මුදුනමයි, அதே கோள்,
ඒ සැරෑටියමයි. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் හැබැයි දෙවියන් වහන්සේ කියනවා பேசு. කතා කරන්න. அன்னைக்கு மோசே பாவிக்கிற ஒரு வசனம் இருக்கு. මෝසෙස් පාවිච්චි කරන වචන தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுகிற ஒரு வசனம் உண்டு. තමුන්ගේ කෝපය එළියට ප්‍රකාශ කරන වචනයක් තියෙනවා. அதாவது இந்த ஜனங்களுக்காகவே மரித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜனங்களுக்காகவே வாழுகிற அந்த தேவ மனுஷனை இந்த மனுஷர் புரிஞ்சுக்கிறாம எத்தனை தடவைகள் அவனை சோதித்து பார்க்கிறார்கள். ඒ මනුෂ්‍යෝ වෙනුවෙන්ම මැරි මැරි ජීවත් වන මේ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා තේරුම් ගන්න නැතුව ඒ මිනිස්සු එයාව පරීක්ෂාවට පත් කරනවා. மோசே தன்னுடைய கோபத்தின் உச்சகட்டத்திலே මෝසෙස් තමුන්ගේ කෝපය උපරිම අවස්ථාවට ඇවිල්ලා கோபம் உச்சகட்டத்தில் இருக்கக்குள்ள ரொம்ப கவனமா இருங்க. ඒ කෝපය උපරිම අවස්ථාවට ආපුවම ඉතාමත් පරිස්සම් වෙන්න. சில நேரங்களிலே அந்த கோபத்தின் உச்சகட்டத்திலே நீங்கள் உங்களை மாண்டு கொள்ளலாம். සමහර වෙලාවට ඒ කෝපය උපරිම අවස්ථාවට ආපුවම ඔබ ඔබම අපහසුතාවයට පත් කරගන්න පුළුවන්. நீங்களே உங்களுக்கு அந்த காரியத்தை தேடிக் கொள்ளலாம். ඔබ ඔබම ඒ අවශ්‍ය කාරණාව හොයාගෙන යන්න පුළුවන්. உங்கள் நிமித்தமாக மற்றவர்களும் பாதிக்கப்படலாம். ඔබ නිසා අනිත් අයටත් ඒක හානියක් වෙන්න இந்த පුළුවන්. இடத்துல மோசே கத்தி கதறி சொல்ற வார்த்தை கலகக்காரரே. ඒ අවස්ථාවේ මෝසෙස් කෑ ගහලා කියන පිළිතුර නම් கலகக்காரரே விசதாய 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். කැරලිකාරයිනි. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பதாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள். මෝසෙස් සහ ආරෝන් සභාව පර්වතයේ ඉදිරියට රැස් කළෝය. ඔහු කැරලිකාරයිනි. கோபத்தின் உச்சகட்டத்தில் அவன் நடந்து கொண்ட முறை என்ன? ඒ කෝපය උපරිම අවස්ථාවට ආවන් පස්සේ එයා හැසිරෙන්නේ කොහොමද? ஆண்டவர் பேசு என்று சொன்ன அந்த வார்த்தையை மீறி දෙවියන් වහන්සේ කතා කරන්න කියනවා ඒ වචනයට ඉහළින් அவனுடைய முன்பு அவனுடைய பழைய பழக்க தோஷத்திலே එයාගේ පරණ පුරුද්ද විදියට ஒரு தடவைக்கு 2 தடவை கண்மலைக்கு அடிக்கிறார். එක වතාවක් වෙනකොට දෙවතාවක් මේ පර්වතයට පහර சில දෙනවා. நேரத்தில் நாங்களும் இதே தவறை இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகள் செய்திருப்போம். සමහර වෙලාවට මේ වැරද්දම අපි විවිධාකාරයෙන් විවිධ අවස්ථාවන් වල කරලා ඇති. உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு 3 பிள்ளை இருந்தால் උදාහරණයකට පවුලක එක දරුවෝ 3 දෙනෙක් හිටියොත් மூத்த பிள்ளைக்கு நான் கட்டி வச்ச மாதிரி அதே மெத்தட்ல அதே ஸ்டைல்ல அதே முறையில தான் ஆண்டவர் 2வது புற வாழ்க்கையில வேலை செய்ய அது மடத்தனம். පළවෙනි දරුවාගේ ජීවිතය ක්‍රියා කරපාකර ඒ ආකාරයෙන් මේ විදිහට ඒ ක්‍රමයටම දෙවෙනි දරුවාගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්න ඕනේ කියලා. ஊழியத்துல கூட හැබැයි ඒ වගේම සේවයේ පව. உதாரணத்துக்கு இது கேலியா சொன்னாலும் ஒரு உண்மையான கதை. මේක උදාහරණයක් ඉදිරි කරන මේක සැබෑ කතාවක්. இந்த மனுஷனுக்குள்ள இருந்த பேய் போன அதே டிசைன்ல தான் இந்த மனுஷிக்குள்ள இருக்கிற பேயும் அனுப்புவேன்னு முட்டி மோதின ஆக்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. මේ මනුස්සයා තුළ හිටියා වූ යකා එළවපු ආකාරයෙන් නේද දැන් අනිත් කෙනා තුළ තියෙනා වූ ඒ යකත් එලවන්න හදන එකෙන් කොහොමද ඒක අමාරු වෙట్లా තියෙන කිනකද අත්දැකීම සමහරු දන්නවා. நேத்து ஆண்டவர் என்னோடு வேலை செய்த முறையில் அல்ல ஆண்டவர் இன்றைக்கு வேலை செய்யும் முறை. ඊයේ දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ ක්‍රියා කරා වූ ආකාරයෙන් නෙමෙයි අද දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ ක්‍රියා කරන ආකාරය. இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கும் முறைகள் அல்ல நாளைக்கு ஆண்டவர் எனக்கு காண்பிக்கும் முறைகள். දෙවියන් වහන්සේ ඊයේ මගේ ජීවිතේ පෙන්නා වූ ඒ දේම ඒ ආකාරයෙන්ම නෙමෙයි හෙට දවසේ දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ පෙන්වන්න යනවා. அநேக ஊழியர்களும் சரி அநேக விசுவாசிகளும் சரி அனுபவத்திலே சில காரியங்களை செய்ய போய் கர்த்தருடைய தண்டனையை பெற்றுக் கொண்டு இருக்கிறதை காண்கிறோம். සේවකයෝ වෙච්ච දෙන් ඇදලිවන්තයෝ වෙච්ච දෙන් බොහෝ දෙනා අද අත්දැකීම මත සමහර කාරණා කරන්න යද්දී ඒගොල්ලෝ දඬුවමට ලක් වෙනවා. கர்த்தர் அடி என்று சொன்ன நேரத்திலே அடித்தான், அற்புதம் நடந்தது. දෙවියන් වහන්සේ ගහන්න කිව්ව වෙලාවේ ගැහුවා හාස්කම සිද්ධ වෙනවා. கர்த்தர் பேசு என்று சொன்ன நேரத்திலும் அடித்தான், அப்பொழுதும் அற்புதம் நடந்தது. දෙවියන් වහන්සේ කතා කරන්න කිව්ව වෙලාවේ පහර දෙනවා. ඒ අවස්ථාවෙත් හාස්කම සිද්ධ වෙනවා. ஆனா ரொம்ப கவலைக்குரிய ரொம்ப ரொம்ப மனதுடைகிற வார்த்தை இதுதான். හැබැයි හදවත බිදී යන වචනය මොකක්ද දන්නවද? வாசிங்க. කියවන්න. அதுல கடைசி வசனம் 12ஆம் வசனம் 20:12. 20 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදය. என்னாகமம் 20:12 என்ன சொல்கிறது? ගණන් කතාවේ 12 20 වෙනි පදේ මොනවද කියන්නේ? ස්වාමීන් වහන්සේ මෝසෙස් සහ ආරෝන්ට කතා කොට නුඹලා ඊශ්‍රායල් පුත්‍රයන් ඉදිරියේ මට ගෞරව පැමිණ ලෙස මා කෙරෙහි විශ්වාස නොකළ බැවින් මේ සභාවට මා විසින් දුන් දේශයට නුඹලා ඔවුන් නොපමුණුවන්නේයි කීසේක. பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக
என்னை பரிசுத்தப்படும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்குள் நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அன்பான தேவ ஜனங்களே, ප්‍රේමන්තෝ දේවදරුවනි. ஆண்டவர் பேச சொல்லும் பொழுது பேச வேண்டும், දෙවියන් වහන්සේ කතා කරන්න කියන අවස්ථාවේ කතා කරන්න அடிக்க ඕනේ. சொல்லும் பொழுது அடிக்க வேண்டும். ගහන්න කියනකොට ගහන්න ඕනේ. பேச சொல்ல நேரத்தில் அடித்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ගහන්න කතා කරන්න කියපෙලා ගැහුවත් දෙවියන් වහන්සේ හාස්කම කරනවා. ஆண்டவர் அவருடைய அற்புதத்தை நிறுத்த மாட்டார். උන්වහන්සේගේ හාස්කම නවත්තන්නේ ஆனா அதுக்கு பிறகு வருகிற அந்த 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 பாரதூரியம், அந்த காரியம், அது சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையின் தலைவிதியை மாத்தி போடலாம். හැබැයි ඊට පසු එන්නව ප්‍රතිඵලය අපේ ජීවිතේ උඩු යටි කුර කරයි. இன்னைக்கு நிறைய எங்களுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் உண்டு. අද බොහෝ දෙනාගේ ජීවිතේ මේ අත්දැකීම තිබෙනවා. சில நேரத்தில் ஆண்டவர் நேத்து எனக்கு சொன்ன அதே முறையில் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். හැබැයි සමහර වෙලාවට අපි මොනවද කරන්නේ? ඊයේ දෙවියන් වහන්සේ කිව්වා ක්‍රමයටම අද දවසෙත් අපි ජීවත් වෙගෙන இன்னைக்கு ඉන්නවා. ஆண்டவர் என்னோட டீல் பண்ற இதே முறை நாளைக்கு சில நேரம் ஒர்க் அவுட் ஆகாது, வேலை செய்யாது. අද දවසේ දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ ක්‍රියා කරන ආකාරය හෙට දවසට ප්‍රයෝජනවත් වෙන්නේ නැති වෙයි. ඒ ආකාරයෙන් කරන්න බැරි වෙයි. நன்றாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பரிச்சயம் உள்ள, හොඳට දෙවියන් වහන්සේගේ හඬට ඇහුම්කම් දීලා கர்த்தர் எப்படி பேசுவார், அவருடைய சத்தம் எப்படி இருக்கும், அந்த மொழி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் தெரிந்த உத்தம மனுஷன் தான் இந்த மோசே. දෙවියන් වහන්සේගේ හඬට හොඳට ඇහුම්කම් දීලා ඒ ශබ්දය කොහොමද තියෙන්නේ? ඒ ප්‍රකාශනය මොන ආකාරයෙන්ද හොඳට ඇහුම්කම් දුන්න මනුස්සය තමයි මෝසස්. ஆனால் හැබැයි அந்த மோசேக்கே ஒரு தவறு ஏற்படுகிறது. ඒ මෝසස්ගේ ජීවිතයේ වැරදි සිද්ධ වෙනවා. ஆண்டவர் பேச சொன்ன நேரத்திலே மோசே செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை செய்த நிமித்தமாக දෙවියන් වහන්සේ කතා කරන්න කියපු වෙලාවේ දෙවියන් වහන්සේ නොකිව්වා වූ කරන්න නොකිව්වා වූ දෙයක් කරන නිසා வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் மோசேக்கு இல்லாமல் போகிறது. ඒ පොරොන්දු දේශයට පැමිණෙන්න මෝසස්ට බැරුව යනවා. சில நேரம் ஆண்டவர் சொல்லாத முறையிலே நீங்கள் கிரிகை செய்யும் பொழுதும் ஆண்டவர் வாழ்க்கையில் கிரிகை செய்வார், நடப்பார். සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේ කියපු දේ ඔබ නොකරද්දි දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතේ හාස්කම සිද්ධ කරනවා. ஆனால் அது ஆண்டவருடைய பரம சித்தமாய் இராது. හැබැයි ඒක දෙවියන් වහන්සේගේ සැබෑ වූ සැලැස්ම නොවෙන්න පුළුවන්. போன கிழமையிலும் அதுக்கு முதல் கிழமையிலும் 2 தேவதாசர்கள் தேவனுடைய சித்தத்தை பற்றி அழகாய் உங்களுக்கு போதித்தார்கள். ගිය සතියේත් ඊට කලින් සතියේත් මේ ස්ථානයේ මේ දේවදාසින් දෙදෙනෙක් දේව කැමැත්ත ගැන දේශනා කරා මෙතන. பாஸ்டர் தானி அந்த உங்களோட பர்த்டே கிடைச்ச அந்த போஞ்சி 250ல எனக்கு ஒரு 100 கிராம் தாங்க கட்டாயம். පාස් ඩැනි වාගේ බර්ත්ඩේ එකට මුණු තේ බෝච්චි 250ක් පොඩ්ඩක් මටත් දෙන්න. ஆனா நன்றா விலையும் கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாய் உங்களுடைய என்ன சொல்றது, உங்களோட கரைச்சல், உங்களுடைய முறுமுறுப்பு, உங்களுடைய அவசர புத்தியின் காரணமாக ஆண்டவர் ஏதோ ஒரு முறையிலே வேலை செய்வார். දෙවියන් වහන්සේගේ පිළිතුර පරක් වෙනකොට ඒ මැද ඔබ කරන්නා ඔය කෙන්දිරිලි ඒ දේවල් ක්‍රියාවලිය මැදේ දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවලිය දෙවියන් වහන්සේ ආකාරයෙන්ම සිද්ධ කරනවා. ஆனால் அது ஒரு நாளும் அது ஆண்டவருடைய பரம சித்தமாய் இராது. හැබැයි ඒක කවදාවත් දෙවියන් වහන්සේගේ සැබෑ වූ සැලැස්ම වෙන්න යන්නේ නැහැ. கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.